المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحجاج والعمار وفد الله أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்ம இறுதியும் மேலான கண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவட்டை அதிபர்களாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபஅ தாபியீங்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமாக. பொதுவாக இந்த உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய வகுப்புகள் எல்லாம் தல்பியாவோடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தல்பியா சொல்லி ஆரம்பிச்சிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லலாம். லப்பைக் اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இந்த அற்புதமான ஒரு பயணத்திற்காக வேண்டி நம்ம தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. நாம் செய்யக்கூடிய இந்த உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இஹ்லாஸான மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்யக்கூடிய ஒரு அமலாக இந்த அமலை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உம்ராவுடைய வகுப்பில் உம்ரானா என்ன, அது எப்படி செய்யணும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நம்ம விரிவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த உம்ராவுடைய பயணத்தில் மக்கானா என்ன, மதீனானா என்ன, அங்குள்ள சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எத்தனையோ பயணங்கள் போகிறோம், எல்லா பயணங்களை போன்றல்ல இந்த பயணம். இது என்னென்ன அமல் செய்யணும், எங்கெங்கே என்ன இபாதத்தை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனால் தான் அந்த அமல் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். இல்லாட்டி 10ஓடு 1 11 மாறிடும். அதனால் மக்காவுடைய சிறப்பு என்ன, மதீனாவுடைய சிறப்புகள் என்ன, அதை தெரிஞ்சுட்டு அதோடு சேர்ந்து அந்த உம்ராவுடைய சட்டத்திட்டங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போ மக்காவுடைய சிறப்புகள், மதீனாவுடைய சிறப்புகள், இதில் முதல்ல நம்ம மக்காவுடைய மதீனாவுடைய சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் முதல்ல பார்க்கலாம். மதீனாவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம ஜியாரத்து செய்ய இருக்கிறோம். காபத்துல்லாவில் தவாஃப் செய்ய இருக்கிறோம். மதீனாவில் பெருமானாரை சந்திக்குகிற பொழுது நபி அவங்க சொன்னாங்க, மன் ஜாரனி பாத வஃபாத்தி ஜாரனி ஃபில் ஹயாத்தி. என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு யார் என்னை சந்திக்க வர்றாங்களோ அவங்க என்ன உயிரோடு சந்தித்ததை போன்று என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கி நமக்கு நபி அவங்களை சந்தித்து நம்ம சலாம் சொல்ல போகிறோம். நம்முடைய சலாமுக்கு நபி அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த முக்கியமான ஒரு அமலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும்.
ஏன்னா இன்றைக்கி நம்ம பலரும் என்ன செய்கிறது இல்லைன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் நமக்கு தெரியறதே இல்லை. நான் ஒரு வகுப்புக்கு போயிருந்தேன். எல்லாம் +2 படிக்கக்கூடிய எல்லா மாணவிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம ரசூலுல்லாஹ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டபோது எல்லோரும் சரி சரி சொன்னாங்க. சரி, முதல்ல அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாவுடைய பெயர் யாருக்கு தெரியும் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு மாணவர் சொன்னார், நபியோடைய அத்தா பேர் ஜிப்ரையில் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாருங்க? ஜிப்ரையில். இன்னொரு மாணவி சொன்னாங்க இஸ்ராயில் அப்படின்னு. அப்போ ஜிப்ரையில்னா யாரு, இஸ்ராயில்னா யாரு அப்படின்னு தெரியாமே இன்னைக்கு சமூகம் இருக்கு. நபியோட அக்கா பேர் என்ன? அப்துல்லா. அவங்களுடைய தாயார் பேர் ஆமினா. அப்போ இன்னைக்கு வளரும் தலைமுறைகள் நபியுடைய வரலாறுகளை அவங்களுடைய சிறப்புகளை தெரியாமே இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவங்கள வீட்டில் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யார் சொல்லலாம் எனக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, யார் துவா செய்ய கேட்டாலும் உடனே துவா செஞ்சிருவாங்க. இப்போ நம்மள்கிட்ட சொல்ல நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாங்க அப்படின்னு ஏதாவது வார்த்தையை சொல்லுமா இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. யாராவது துவா செய்ய கேட்டாங்கன்னா உடனே துவா செய்யணும். என்ன துவா செய்யணும்? பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், பொதுவான ஒரு துவா. அப்போ நபிகிட்ட கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அம்மாவுக்கு துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், அல்லாஹ் மக்ஃபிர் ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷா அவங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு. அவர்கள் முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள், அத்தனை பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவுக்கு துவா செஞ்சாங்க. அப்படி துவா செஞ்ச உடனே ஆயிஷா அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நபியுடைய துவா இல்லையா, உடனே கபூல் ஆயிடும். அப்போ ஆயிஷா அம்மா என்ன செஞ்சாங்கன்னு ஹதீஸில் வருகிறது, அந்த நபியுடைய துவாவை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து சிரித்தாங்க. எப்படி சிரித்தாங்க அப்படின்னா, அவங்க தலை மடியில் படுற அளவுக்கு சிரித்தாங்க. நம்ம பாஷையில் சொல்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரித்தாங்க சந்தோஷத்தில். அப்படி சிரித்த பொழுது நபி அவங்க கேட்டாங்க, யா ஆயிஷா என்ன இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களே, நான் செஞ்ச துவா உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததா அப்படின்னு கேட்ட பொழுது ஆயிஷா சொன்னா, யார் சொல்லுது, ஆமாம் எனக்காக எவ்வளோ பேர் துவா செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா இப்போ உனக்கு நான் துவா செஞ்சேனா இல்லையா, இந்த துவாவை தான் ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்காக வேண்டி நான் அல்லாஹ்விட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பு சகோதரர் யோசிக்கிறோம், ஆயிஷா அம்மா கேட்டு துவா செஞ்சாங்க. நம்ம கேட்காமையே நபி அவங்க நமக்காக வேண்டி துவா செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த உம்மத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே துவா செஞ்சாங்க. அப்படின்னா இந்த உம்மத்தின் மீது நபி வைத்திருந்த அந்த அலாதியான அந்த அன்பு, அப்போ நபி சமூகத்தின் மீது வைத்திருந்த அந்த அக்கறை, அந்த அன்பை நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னா நபியை நம்ம பின்பற்றுவதற்கு அது லேசாக ஆகும் இல்லைங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகள் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. நபியுடைய வரலாறு மட்டும்தான் பதிவு செய்யப்பட்ட வரலாறு. உலகத்தில் எந்த தலைவருடைய வரலாறும் அந்த அளவுக்கு பதிவு செய்யப்படலை. நபியுடைய வரலாறுகள் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி அவங்க எப்போ சிரித்தாங்க அன்று அதற்கென்று ஒரு தனி கிதாப் இருக்கு. நபி அவங்க எப்போ அழுதாங்க அதுக்குன்னு ஒரு தனி கிதாப் இருக்கு. எத்தனை போர் செஞ்சாங்க, நபியுடைய முடிகளில் எத்தனை முடிகள் நரைத்து போயிருந்தது, அத்தனைக்கும் வரலாறுகள் சஹாபாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நபியுடைய வரலாறு மட்டும் பதிவு செய்யப்படலை, நபி அவங்கள பற்றி யாரெல்லாம் அறிவிப்பு செய்கிறாங்களோ அந்த சஹாபாக்குடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்ட வரலாறாக இருக்கு. உதாரணமாக ஒரு ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னா,
ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னா அபூ ஹுரைரா யார், அவங்க வரலாறுகள் என்ன, அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்களுடைய தாய் தந்தை யார், அவர் எப்போ வாழ்ந்தார், எப்போ வஃபாத்தானார், அத்தனை பதிவு செய்யப்படுகிறது. இப்படி ஒரு சஹாபி அல்ல, நபி அவங்கள பற்றி யாரெல்லாம் ஹதீஸுகளை அறிவிக்கிறாங்களோ அத்தனை சஹாபாக்குடைய வரலாறுகள் முழுமையாக பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம யோசிக்கணும், பெருமானாருடைய வரலாறுகள் வாழ்க்கை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக பதிவு செய்யப்பட்டது. அன்பு சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிந்து கொண்டால் தான் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த நபியை நம்ம பின்பற்ற முடியும். ஹதீஸுகளில் நாம் இன்றும் பார்த்து ஆராய்ந்து செல்லக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு சஹாபி வந்தாங்க. அப்படியா, சரி. ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். ஒரு சென்ற வார்த்தை அந்த ஹதீஸை நான் படித்தேன். ஒரு சஹாபி வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு பார்த்தேன், அந்த கனவுக்கு எனக்கு விளக்கம் தாருங்க அப்படின்னு ஒரு அவங்க பார்த்த கனவை பற்றி கேட்குறாங்க. என்ன கனவு கேட்டாங்க அப்படின்னா, நான் என்னுடைய 2 விரல்களில் ஒரு விரலில் பார்த்தீங்கன்னா நெய் வருகிறது, இன்னொரு விரலில் பார்த்தீங்கன்னா தேன் வருகிறது. நான் நெய்யையும் சுவைக்குகிறேன், தேனையும் சுவைக்குகிறேன். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்னு நபிகிட்ட கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை பார்த்து கேட்டுட்டு அப்படி போகிறவங்க இல்லை, விளக்கம் சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தௌராத்தையும் படிப்பீர்கள், குர்ஆனையும் படிப்பீர்கள், ஆனால் குர்ஆனை படிப்பது தான் நிரந்தரமாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கி வாழ்ந்த சஹாபாக்கள் பலரும் என்ன செஞ்சாங்க, புதிதாக இஸ்லாத்தை தழுவணும், அவங்க ஏற்கனவே வேதத்தை படிச்சிருக்கிறாங்க. அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, வேதத்தையும் நீங்கள் படிப்பீங்க, குர்ஆனையும் படிப்பீங்க, ஆனால் நிரந்தரமானது நிலையானது குர்ஆனை படிப்பது தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ யோசிக்கிறோம், இந்த ஹதீஸு நம்ம வெறுமனே மேலோட்டமாக பார்த்தா விளங்காது. இது ஆராய்ச்சி செய்து நம்முடைய மார்க்க அறிஞர் நமக்கு சொல்லித்தர்றாங்க. விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, என்ன சம்பந்தம், ஒரு விரலில் தேன் வருகிறது, இன்னொரு விரலில் நெய் இருக்கிறது, ரெண்டையும் நான் சுவைக்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அதை நபி அவங்க எதோடு சேர்த்துறாங்க அப்படின்னா, அது நெய் என்பதை தௌராத் வேதத்தோடு சேர்த்துறாங்க, தேன் என்பதை குர்ஆனோடு சேர்த்துறாங்க. அப்போ என்ன சம்பந்தம், இந்த ஹதீஸையே நபி அவங்க அப்படி அணுகுனாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க என்று ஆய்வாளர்கள் சொல்கிற பொழுது சொல்கிறாங்க, சாதாரணமாக தேன் என்பது நெய் என்பது இந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நெய்யுடைய நன்மைகள் என்னென்ன, தேனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்யுடைய நன்மைகளை விட தேனுடைய நன்மைகள் அதிகமானது. நெய் என்பது அது பயன்பாட்டுக்கு இருந்தாலும் கூட சீக்கிரமாக கெட்டு போயிடும். தேன் என்பது அப்படி இல்லை, கொஞ்ச காலம் சீக்கிரமாக கெட்டு போகாது. அதைத்தான் நபி அவங்க சொல்கிறாங்க, தௌராத் வேதம் அல்ல, இன்ஜீல் வேதம் அல்ல, ஜபூர் வேதம் அல்ல, எத்தனை வேதங்கள் வந்தாலும் அந்த வேதங்கள் எல்லாம் குர்ஆன் வந்ததற்கு பிறகு அதைகளெல்லாம் முடிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு நீங்கள் குர்ஆனைத்தான் பின்பற்ற வேண்டும், குர்ஆனைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏனென்றால் அதுதான் நிலையானது, நிரந்தரமானது என்பதற்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க என்ற அந்த ஆய்வு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுகளை பார்க்கணும். எனவே அன்பு சகோதரர்களே, நபியுடைய ஹதீஸுகளும் நபியுடைய வாழ்க்கையிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. அப்போ அந்த பூமிக்கு நம்ம போக போகிறோம். இப்போ காஜா பாய் சொன்னாங்க, நான் முதல்ல எங்கே போகிறோம் அப்படின்னு, மதீனாவுக்கு தான் முதல்ல போகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் மதீனாவை பற்றி முதல்ல பேசுறதுலும் நமக்கு அது ஒத்து வருகிறது. அப்போ முதல்ல மதீனாவுக்கு தான் நமக்கு கால் வைக்க போகிறோம். அப்போ மதீனாவுடைய சிறப்புகள் என்ன, அதில் ஆக சிறப்பு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நம்ம முழுமையாக தெரியாவிட்டாலும் கூட ஓரளவுக்காவது நம்ம தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த சமூகத்திற்கு அவர்கள் ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை கற்றுத்தருவதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக சொல்லி தந்தார். நபி அவங்க எதைத்தான் சொல்லாமல் இருந்தாங்க, சிறுநீர் கழிப்பதிலிருந்து திருமண வாழ்க்கை வரை அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் எத்தனை குழந்தைகள் வந்தாங்க, அந்த குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் ஆண் குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தாங்க, அத்தனை வரலாறுகள் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ ஒரு குழந்தையை நபி மடியில் வைக்குகிற பொழுது அது கூட பதிவு செய்யப்படுது அப்படின்னா நபியுடைய வரலாறுகள் எவ்வளவு தூய்மையானது. உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இப்படிப்பட்ட பதிவு செய்யப்பட்ட வரலாறுகள் எங்கேயுமே கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை மனிதர்களை கவர்ந்தாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி பழகுவாங்க. அந்த பழக்கமெல்லாம் நமக்கு வரணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சலாம் சொல்கிறது கூட வித்தியாசம். சமூகத்தில் காசுள்ள ஆளாக இருந்தால் ஒரு மாதிரி சலாம், காசு இல்லாமல் இருந்தாலும் அவனை கண்டுக்கிறதே கிடையாது. பதவி வந்துருச்சு அப்படின்னா மற்றவங்களாம் நமக்கு சலாம் சொல்லணும் என்று எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் என்பது நபிகிட்ட கிடையவே கிடையாது. எல்லாத்திலையும் ஒரே மாதிரி பழகுவாங்க. ஏழைகளாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, அரசர்களாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே மாதிரியான அந்த பழக்கம் இருந்ததுனால எல்லா மக்களும் நபி அவங்கள கவர்ந்தாங்க. அதிலும் குறிப்பாக குழந்தைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்ந்திருந்ததை போன்று வேறு எங்கேயுமே சேரலை. ஹதீஸில் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான அந்த நேரத்தில் பெரியவங்களெல்லாம் அழுதாங்க, பெண்கள் எல்லாம் அழுதாங்க. எல்லாத்தையும் விட குழந்தைகள் அதிகமாக அழுதாங்க, சிறுவர்கள் அதிகமாக அழுதாங்க. ஏன்? ஒரு 7 வயது 8 வயது சிறுவருக்கு கூட நபியுடைய அந்த அன்பு உள்ளத்தில் பதிந்திருந்தது. அதனால் பெரியவங்களை விட சிறுவர்கள் அதிகமாக அழுதாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக இருக்கிறாங்க. வஃபாத்தான அந்த நேரத்தில் குடும்பத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம், குளிப்பாட்டுறது, கஃன் செய்கிறது, அடக்கம் செய்கிறது, இந்த வேலையெல்லாம் குடும்பத்துக்காரங்க சேர்ந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்படுகிறது. எப்பவுமே அப்படி தான் செய்யணும். ஒரு வீட்டில் ஒரு மவுத்து வந்துட்டு ஒரு ஜனாசா ஆயிடுச்சு அப்படின்னா குடும்பத்துக்காரங்க தான் முன்னாடி நிற்கணும். ஆனால் குடும்பத்துக்காரங்க தான் எப்போ வருவாங்க? கடைசியில் வருவாங்க. உறவுகள் சொந்தங்கள் தான் முதல்ல நிற்கணும். அப்போ எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்கிறதல்ல, குடும்பத்துக்காரங்க முக்கியமான சில நபர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட இருந்தாங்க. அதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கூட இருந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கூட இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி சுற்றி இருந்து குளிப்பாட்டக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சப்தம் வந்தது. நபி அவங்கள படுக்க வச்சு குளிப்பாட்டாதீங்க, எல்லாத்தையும் குளிப்பாட்டுற மாதிரி படுக்க வச்சு குளிப்பாட்டாதீங்க. அதே மாதிரி மற்றவர்களை போன்று ஆடைகளை களைந்து குளிப்பாட்டாதீங்க அப்படின்னு செய்தி வந்த பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியுடைய ஆடை கலட்டாமலேயே அப்படியே என்ன செய்கிறாங்க அப்படின்னு நபியை அப்படியே தூக்கி தன் நெஞ்சிலை அப்படி சாய்த்து கொண்டாங்க. அப்படி சாய்த்து கொண்டதற்கு பிறகு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா தண்ணீரை ஊற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டினார். குளிப்பாட்டி எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சு நபி அவர்களை அடக்கம் செய்யணும். கபரு தோண்டணுமா இல்லையா? அன்னைக்கு 2 கபரு தோண்டக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. மக்காவாசி யாராவது மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக வேண்டி ஒரு மக்காவாசி கபரு தோண்டக்கூடிய ஒருத்தர், மதீனா வாசிக்குன்னு ஒருத்தர், 2 பேர் இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்காரன் என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2 பேர்த்துக்குமே தகவல் சொன்னாங்க. 2 பேருமே வரட்டும்,
யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க கபரு தோண்டட்டும் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேர்த்தில் யார் முதல்ல வந்தாங்க அப்படின்னா மதீனத்துடைய அந்த நபர் தான் வந்தார். அவர் தான் முதல்ல குழியை தோண்டினாங்க. கபரு தயாராக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடிய நேரத்தில் அங்கே வாங்கி உள்ளே வைக்கணுமா இல்லையா, கபருக்குள்ளே வைக்கணுமா இல்லையா, யார் வாங்கி வைக்கிறது? எல்லாரும் இறங்க முடியுமா? இன்றைக்கி நம்ம கபிரிஸ்தானில் போனீங்க ஒரே சவுண்டாக சத்தமாக இருக்கு. கபிரிஸ்தானில் ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, அங்கே போய் துனியாவுடைய பேச்சுக்களை பேசுறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது. அங்கே ஒருத்தர் வியாபாரத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பார், குடும்ப நியாயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பார், அங்கே கோல் பேசிகிட்டு இருப்பார். இந்த வேலையெல்லாம் கபிரிஸ்தானில் பண்ணவே கூடாது. கபிரிஸ்தானில் போனால் மௌத்தை பற்றி சிந்திக்கணும், மரணத்தை பற்றி சிந்திக்கணும், மௌத்தான ஆளை பற்றி நல்லது பேசணும், அவங்களுக்கு துவா செய்யணும். அதுக்காக வேண்டிய கபிரிஸ்தான் போகணும், தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறதுக்காக வேண்டிய அல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கபரில் வாங்கி யார் வைக்கிறது அப்படின்னு பேச்சு வருகிற பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள உள்ள இறக்கலாம் முடிவு செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நபி கூட எப்பவுமே கூடவே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அரஃபா மைதானத்தில் நபி அவங்க பயான் பேசுகிறாங்களா இல்லையா, கடைசி உரை, இறுதி உரை என்று நம்ம சொல்கிறோமா இல்லையா, அப்படி பேசும்போது நபிக்கு பின்னாடி இருந்தது யார் அப்படின்னா இந்த சஹாபி ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அரஃபா மைதானத்திலிருந்து அமல்களெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பயணமாகணும். அப்படி பயணமாகக்கூடிய நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் புறப்பட்டாங்க, நபியும் புறப்பட்டாங்க. யாரும் சொல்ல போகலாமா அப்படின்னு கேட்டபொழுது நபி சொன்னாங்க, கொஞ்சம் பொறுங்க, ஃபதுல் இப்னு அப்பாஸ் வரட்டும், போகலாம் அப்படின்னு காத்திருந்தாங்க. அவர் வந்ததுக்கு பிறகு ஒரே ஒட்டகத்தில் நபி முன்னாடியும் இந்த சஹாபி பின்னாடியும் இருந்து பயணம் செஞ்சாங்க. அவ்வளோ முக்கியமான சஹாபி. அதனால் அவரை என்ன செய்யலாம், உள்ளே இறக்கலாம். நபி எங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா இல்லையா, கால்களெல்லாம் கீழே கோடு கிழித்த வண்ணமாக வந்தது. ஹதீஸ் நம்ம படிச்சிருக்குமா இல்லையா, ஒரு தோளில் ஒரு சஹாபி, இன்னொரு தோளில் ஒரு சஹாபி நபி அவங்கள தாங்கி கொண்டு வந்தாங்க, படிச்சுமா இல்லையா. அதில் ஒன்றில் அலி ரலியல்லாஹு தஆலா, இன்னொரு பக்கம் இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ், இந்த சஹாபி. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, உள்ள இறங்கினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நபியிட்ட ஹிதுமத்து செய்த ஒரு சஹாபி, அவர் உள்ள இறங்கினார். 2 பேர் இறங்கி பெருமானாவுடைய அந்த உடலை வாங்கி உள்ளே வைக்கிறாங்க. அப்படி வைக்கிற பொழுது இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார், 7-8 வயசு தான் இருக்கு, அவங்களும் சஹாபி தான். அவர் சொன்னார், நானும் உள்ளே இறங்குறேன் அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட? அலி ரலியல்லாஹு தஆலா. இப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் வேண்டாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நானும் இறங்கணும் அடம் பிடிச்சார், அழுதுகிட்டே இருக்கிறார், கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா சரி அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. அவரும் உள்ளே இறங்கினார். உள்ளே இறங்கி அந்த வேலைகள் எல்லாம் முடித்து அங்கே பலகைகளெல்லாம் வைத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் மேலே வந்துட்டார். இன்னொரு பக்கம் அந்த ஹாதிம் இருந்தாரா இல்லையா, அந்த ஹாதிமும் கபரிலிருந்து வெளியே வந்துட்டார். இந்த சிறுவர் இருக்காரா இல்லையா, அவர் பேர் குஸம் இப்னு அப்பாஸ். புகாரியில் ஹதீஸ் இருக்கு, குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க என்ன செய்யறாங்க, சிறுவர் அழுதுகிட்டே என்ன செய்யறாருன்னா அந்த மூலையில் போறார், ஆனால் ஏற முடியல. இந்த மூளைக்கு வந்தார், ஏற முடியல. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஏப்பா ஏறுப்பா அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் ஒரு வழியாக அவரை கை பிடிச்சி மேலே தூக்கி விட்டாங்க. அப்படி தூக்கி விட்ட பொழுது குஸம் இப்னு அப்பாஸ் 7 வயது அந்த சிறுவர் சொன்னார், என்னால் ஏற முடியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இல்லை, ஏற முடியும், இருந்தாலும் இந்த உம்மத்தில் நபி கூட மன்னரையில் எல்லாத்தையும் விட கடைசியாக கொஞ்ச நேரம் இருந்தது யார் என்று பார்த்தால் அது நானாக இருக்கணும் என்று ஆசைப்பட்டேன். எல்லாரும் மேலே வந்துட்டாங்க, இருந்தாலும் கடைசியாக அந்த மன்னரையில் யாருமே இல்லை, நான் மட்டும் நபி கூட கொஞ்ச நேரம் இருந்தேன் என்று வரலாறு பதிவு செய்யப்படணும், எனக்கு வருவதற்கு மனதில்லாமல் நான் வெளியே வந்தேன் என்று குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நபியை பிரிய முடியாமல் அங்கே வெளியே வந்தாங்க என்ற ஹதீஸுகளை பார்க்குறோம். அப்படின்னா
அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடைய மனசையும் அப்படி கவர்ந்து இழுத்தாங்க. அப்படி கவர்ந்து இழுத்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நபிகிட்ட இருந்த நற்குணங்கள், நபிகிட்ட இருந்த நல்ல பண்புகள். அந்த பண்பு தான் நபி அவங்கள எல்லா மக்களும் பிரியப்படுவதற்கு, அன்பு காட்டப்படுவதற்கு காரணமாக இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் பண்புகளை, நற்பண்புகளை நம்ம வளர்த்துக்கிறோம். 5 நேரம் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, உம்ரா செய்கிறது, இதெல்லாம் அமல் சார்ந்த விஷயங்கள். இது எல்லாத்தையும் விட ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நற்குணம் உடையவனாக இருக்கும், நல்ல பண்பாளனாக இருக்கும். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளமே. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நம்ம கற்றுத்தர்றாங்க. 5 நேரம் தொழுதுட்டு எந்த ஒரு அமலும் செய்வதற்கு முன்னதாக நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். நான் மக்கள்கிட்ட எப்படி பழகிறேன், மக்களோடு மக்களாக பழகிறேனா, என்னை நான் தனிமைப்படுத்துகிறேனா, அல்லது என்னை நான் பதவி பட்டம் வருகிற பொழுது, செல்வாக்கு வருகிற பொழுது, பணம் காசுகள் வருகிற போது என்னை நான் பெரிதாக கருதுகிறேனா என்று நம்ம யோசிக்கிறோம். அதனால நற்பண்புகள் ஆக சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளையில என் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா? யாருங்க? தொழுகையாலையும் சொல்லலை, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய ஆளும் சொல்லலை, ஹாஜிமார்கள் சொல்லலை, ஆலிம்கள் அப்படின்னு சொல்லலை, இமாம்கள்னு சொல்லலை. யாரு சொன்னாங்க அப்படின்னா, யார் உங்களின் நற்குணத்தில் சிறந்தவர்களோ அவர்கள்தான் என் அருகாமையிலே சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நற்பண்புகள் நபிகிட்ட கற்றுக்கணும். நபியை சந்திக்கும் போது சலாம் சொல்கிறோம், வந்துட்டோம், நம்ம ஊருக்கு வந்த பின்னாடி நம்ம வாழ்க்கையை ஈடுபட்டுட்டோம் அப்படிங்கிறது அல்ல. நபியை சந்தித்தமே, நபிகிட்டிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நபிக்கு நம்ம சலாம் சொன்னமே, நபியுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன நமக்கு வந்தது என்று நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த உம்ராவுடைய பயணம் என்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை அப்படின்னா எல்லாரும் பயணம் போனாங்க, நம்மளும் பயணம் போனோம் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி நிறைய பேர் வந்திருந்தாங்க, பயங்கரமான கூட்டம். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, இந்த வருஷம் எத்தனை பயணிகள் வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டிருக்கணும்? எத்தனை ஹாஜிகள் வந்தாங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? எத்தனை பயணிகள் வந்தாங்க? ராக்கிமுன் கமீர் ராக்கிம், இந்த வருஷம் எத்தனை பயணிகள், வாகன ஓட்டிகள் எத்தனை பேர் வந்தாங்க? ஏன் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, எல்லாருடைய ஹஜ்ஜையும் கபூல் ஆகிறதில்லை. உம்ராவுக்கு போகிறோம், எல்லாருடைய உம்ராவும் கபூல் ஆகிறதில்லை. யாருடைய உம்ரா கபூல் ஆகும், யாருடைய ஹஜ்ஜு கபூல் ஆகும் அப்படின்னா உள்ளத்தில் அல்லாஹ் வச்சுட்டு போகணும், உள்ளத்தில் மன தூய்மையோடு போகணும், இஹ்லாஸோடு போகணும். அல்லாஹுக்காக இந்த அமல் நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் போனால் தான் அந்த உம்ராவும் ஹஜ்ஜாக இருந்தாலும் அல்லாஹ்விட்ட அங்கீகாரிக்கணும். அதனால் வாழ்க்கையில் நபியிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது. அதில் ஆக சிறந்தது நற்குணங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போனாங்க. இப்படி விரட்டப்பட்ட அந்த நேரத்தில் நபியுடைய உள்ளத்தில் கடினமான வேதனை, சங்கடம். அந்த சங்கடத்தோடு, வேதனையோடு, மனவேதனையோடு மக்காவை விட்டு போனாங்க. இருக்குமா இல்லையா? சொந்த ஊர், அந்த ஊரில் ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க. எல்லாத்தையும் விட காபாவை ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க. எப்போ போனாலும் காபத்துல்லாவை பார்க்கலாம். இப்போ நமக்கெல்லாம் ஆசை தானே. இப்போ மக்காவுக்கு நம்ம ஏன் போகிறோம்? அமல்கள், இபாதத்து எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காபாவை நேரடியாக பார்க்கலாமே. தொழுகும் போது நம்ம என்ன நியத்து பண்ணுறோம்? இந்த கிபலாவை முன்னோக்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கிபலா, அந்த காபத்துல்லாவை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோடு நம்ம இங்கே புறப்படுறோமா இல்லையா? அந்த மாதிரி நபிக்கு காபாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போ வரையும்? மக்காவில் இருக்கிற வரையும். ஹிரா குகையில் போயிருந்தாங்களா இல்லையா? கேள்விப்பட்டோமா இல்லையா? எத்தனையோ மலைகள் இருக்கிற பொழுது அந்த மலையில் போய் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிரா அந்த மலையிலிருந்து பார்த்தா காபா அப்படி தெரியுமா. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைச்சு திக்ர் செஞ்சு காபாவை பார்த்துக்கிட்டே அல்லாஹ்வுடைய நினைப்போடு அங்கே இருந்தாங்க. அதனால தான் அங்கே போனான்.
அப்போ காபாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆசை. அப்படிப்பட்ட ஊரை விட்டு விரட்டுகிற பொழுது மனசு எவ்வளோ வேதனையாக. அந்த வேதனையோடு மதீனாவுக்கு போனாங்க. அது அல்லாஹுடைய நாட்டமாக இருந்தது. மதீனாவில் இஸ்லாம் ரொம்ப அதிகமாக பரவியது. மக்காவில் நபி அவங்க இருக்கும்போது வெறும் 500 பேர் தான் இஸ்லாத்தை தழுவினாங்க. மதீனாவுக்கு போனதற்கு பிறகு பல நபர்கள் பல ஊர்களுக்கு இஸ்லாம் பரவிச்சு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அப்படி ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுக்குள்ள எப்படி வந்தாங்க தெரியுமா? அதுதான் நம்ம கவனிக்கணும். வரலாறு நபியுடைய நற்பண்புகள் அதை பார்க்கணும். அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படின்னா ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் வந்தாங்க. அவங்க போட்டிருந்த ஆடை என்பது 40 திர்ஹத்தை விட குறைவாக இருந்தது. அவர்கள் நெஞ்சை நிமித்திட்டு வரல, தலை குனிந்த வண்ணமாக அந்த வெற்றி நேரத்தில் மக்காவுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு ஹதீஸ் பதிவு செய்கிறாங்க. அன்பு சகோதரர்களே, நம்ம பலரும் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒட்டகத்தில் வந்தாங்க, சரி வந்துட்டு போகிறாங்க. தலை குனிந்தவன் வந்தாங்க, சரி வர்றாங்க, நபியுடைய பண்புன்னு போயிடும். அப்படி அல்ல. ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் வந்தாங்க? குதிரை இருந்தது நபியிட்ட, குதிரையில் வரல, ஏன் ஒட்டகத்தில் வந்தாங்க? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 திர்ஹத்தை விட கம்மியான அந்த ஆடைகளை அணிஞ்சிட்டு ஏன் வந்தாங்க? ஏன் தலை குனிந்த வண்ணமாக வந்தாங்க? ஆய்வு செய்கிறாங்க. ஹதீஸ் வல்லுநர்கள் ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க, ஒட்டகத்தில் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஏன் குதிரையை நபி அவங்க பயன்படுத்தலை அப்படின்னா, குதிரை என்பது கம்பீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிராணி. ஒட்டகம் என்பது அப்படி அல்ல. ஒட்டகம் அது சாதுவானது. ஒட்டகம் ரொம்ப ரொம்ப சாதுவானது. குதிரை என்பது அப்படி இல்லை. குதிரையில் ஏறி உட்கார்ந்து நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா நமக்கே ஒரு 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 தற்பெருமை வரும், ஒரு கம்பீரம் வருமா இல்லையா? பயணம் செஞ்சு அதை தெரியும். குதிரையுடைய தன்மை என்ன அப்படின்னா, சாதாரணமாக குதிரை மேல் யார் சவாரி செய்கிறாங்களோ அவங்கள அந்த குதிரை என்ன செய்யும் அப்படின்னா சோதனை செய்யும். அந்த குதிரை மேலே சவாரி செய்யக்கூடிய ஆள் அந்த குதிரையை ஒரு தட்டி ஜம்ப் பண்ணி அப்படி மேலே ஏறி உட்காருவார். உட்காரும்போது அந்த குதிரை என்ன செய்யும் அப்படின்னா அது விளங்கி கொள்ளும், இவனுக்கு எந்த அளவுக்கு குதிரை ஓட்டுவதற்கு பக்குவம் இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளுமாமா. ஏறி உட்கார அந்த வேகம் இருக்கா இல்லையா, அதை வச்சே கண்டுபிடிச்சோம் இவன் வீரனா இல்லை கோழையா என்பது கண்டுபிடிச்சோம். அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவன் ஓட்டும் போது கொஞ்சம் தூரம் போகும்போது என்ன செய்யும் அப்படின்னா அந்த குதிரை அப்படி தன் முன்னங்காலை மேலே தூக்கி அவனை தள்ள பார்க்கும். அவன் ஸ்டடியாக இருக்கிறான் அப்படி பார்க்கும், சோதனை செய்யும். அப்படி அவன் சரியாக தான் இருக்கிறான் அப்படின்னா மூணாவது என்ன செய்யும் அப்படின்னா வேகமாக ஓடுகிற பொழுது அவனை கீழே தள்ளப்பான். குதிரை என்பது தன் மீது யார் பயணம் செய்யணும் அவன் வீரனாக இருக்கணும், தன் மீது பயணம் செய்பவன் அவன் ஒரு வீரனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளது குதிரை என்பது. ஆனால் ஒட்டகம் அப்படி அல்ல. ஒட்டகம் சாதுவாக. நீங்கள் ஒட்டகம் அறுக்கும்போது பார்த்துருக்கீங்களா? ஒட்டகம் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடியே ஒட்டகத்துக்கு தெரியும் நம்மளை அறுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒட்டகத்துடைய இடது கால் இருக்கா இல்லையா அதை மடித்து கயிறு வச்சு கட்டிடுவாங்க. அப்படி கட்டும் போது அது விளங்கிக்கொள்ளும் நம்மளை அறுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். இருந்தாலும் அது என்ன செய்யாது, ஓடாது, அசையாது, அது பேசாமல் நிற்கும். அப்படி நிற்கும் போது என்ன செய்வாங்க, நிற்கும் போது தான் அதை அறுப்பாங்க, படுக்க வச்சு அறுக்க மாட்டாங்க. கத்தியை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அது நிற்கும் போது அதோடைய நரம்பு, முக்கியமாக நரம்பு அப்படி கட் பண்ணி விடுவாங்க. அது என்ன செய்யும் அப்படியே ரத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு எந்த பக்கம் கால் கெட்டப்பட்டு இருக்கிறது அந்த பக்கம் அப்படியே சாஞ்சு. தன்னை அறுக்க போகக்கூடிய எஜமானன் தன் உயிர் போகிறது என்று தெரிந்தாலும் கூட அதுக்கு எஜமானுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சாதுவான ஒரு மிருகம்தான் ஒட்டகம் என்பது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளே வருகிற பொழுது
மக்கா வாசிகள் எல்லாம் பயந்து போயிருந்தாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாது, என்னவெல்லாம் கஷ்டத்தை கொடுத்த நபிக்கு அவங்கள கொலை செய்யறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம், இன்னைக்கு நபி அவங்க வெற்றி வாகையோடு உள்ள நுழையிறாங்க, அவங்க நினைச்சாங்க நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு பயந்து போய் சில பேர் ஊரை விட்டு ஓடிட்டான், சில பேர் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான், என்ன ஆகுமோ ஏதா. அப்ப நபி அவங்க ஒட்டகத்தில் வந்ததுனால நபி மறைமுகமாக சொல்றாங்க, மக்காவாசிகளை நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை பழி வாங்க வரல, உங்களை யாரும் கொலை செய்ய வரல, நான் உங்களை மன்னிப்பதற்காக வேண்டித்தான் வர்றேன். எப்படி ஒட்டகம் சாதுவானதோ அதுவும் நான் சாதுவானவன் தான், நான் மென்மையானவன் தான், நான் பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஆள் அல்ல என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தாட்டுவதற்காக வேண்டி ஒட்டகத்தில் வந்தாங்க. ஆடை சாதாரண ஆடை எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாராட்டு விழா நடக்குது, நீங்கள் ஒரு பெரிய பட்டம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்காக வேண்டி என்ன தயாரிப்பு, எத்தனை விலை உயர்ந்த ஆடைகள் போட்டு நம்ம போவோமா இல்லையா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பழி வாங்கிய ஒரு ஊருக்குள்ள வெற்றி வாகையோடு உள்ளே நுழைகிற பொழுது சாதாரண ஆடை அணிஞ்சிட்டு வந்தான். நான் சாதாரணமான ஆளு தான், நான் சாதாரணமான ஆளு தான், அவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாதாரண ஆடை, தலை குனிந்த வண்ணமாக வந்தாங்க, நெஞ்ச நிமித்திட்டு வரல. யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஒரு வியாபாரம் நம்ம செய்யணும், அதில் தோல்வி அடைஞ்சிட்டோம், தோல்வி அடைய நேரத்தில் எல்லாரும் நம்மளை பார்த்து சிரித்தாங்க, கேலியாக பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிட்டீங்க, வாரி வாரி அல்லாஹ் தஆலா செல்வத்தை வழங்கினா அப்படின்னா யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்வீங்க, கொஞ்சமாவது நெஞ்ச நிமித்தி நடப்பீங்க, கொஞ்சமாவது என்ன செய்வீங்க, நான் அன்னைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் பேசுனீங்க, கேலி பண்ணீங்க, இன்னைக்கு பார்த்து நான் எப்படி இருக்கிறேன் நம்ம காமிப்போமா இல்லையா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அல்ல, தலை குனிந்த வண்ணமாக வந்தார். பதவி பட்டங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் அடைகிற பொழுது நபி அவங்க பெருமையோ அகம்பாவமோ எதுவுமே இல்லாமல், படபடமோ எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக தலை குனிந்த வண்ணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள வந்தாங்க. இது அல்ல விஷயம். அதற்கு மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு யாரெல்லாம் காபாவுடைய திரையை யாரெல்லாம் பிடிச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு, யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளாக போய் கதவுகளை பூட்டிக் கொள்கின்றீர்களோ அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு. அதுக்கு மேலாக சொன்னாங்க, யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளாக போய் கதவை அடைத்துக் கொள்கின்றீர்களோ அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம யோசிக்கணும், காபாவை திரையை பிடிச்சி கேட்டாங்க அப்படின்னா அது மன்னிப்பு விளங்குது. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டாங்க, மன்னிப்பை நாடுறாங்க, சரி நபி சொன்னதில் அர்த்தம் இருக்குது. அபூ சுஃபியான் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் அபூ சுஃபியான் சொன்னாங்க அப்படின்னா, அபூ சுஃபியான் அன்னைக்கு மக்காவுடைய தலைவர். அவர் மக்காவுடைய தலைவர் யாரு, அபூ சுஃபியானா இருந்தார். ஒரு தோல்வி அடைந்த ஒரு தலைவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை தள்ளி விடாம அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட கண்ணியம், காபாவுடைய திரையை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு, அபூ சுஃபியான் தோல்வி அடைந்த ஒரு தலைவனுடைய வீட்டுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சாலும் உங்களுக்கு மன்னிப்பு என்று காபாவுடைய திரையையும் தோல்வி அடைந்த அந்த மக்களுடைய தலைவனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுபடுத்தி சொல்றாங்க. அப்படின்னா நபியுடைய அந்த பண்பு, நபியுடைய அந்த குணம் எவ்வளவு உயர்ந்தது. யார் தலைவராக இருக்கிறாரோ இன்னொரு தலைவனை வீழ்த்திற்கு என்ன வழிதான் பார்ப்பான். ஒரு தலைவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் எதிர் தலைவனை எப்படி கொலை செய்யணும், எப்படி அவமானப்படுத்தலாம் அப்படிதான் நினைப்பான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளாக நீங்கள் நுழைந்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு என்றார்கள் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்பு உயர்வு எவ்வளவு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எவ்வளவு இருக்குகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், பேசுறதுக்கு 1000 செய்திகள் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம நபியுடைய வாழ்க்கையிலிருந்து சில பண்புகளை, சில ஒழுக்கங்களை,
சில குணநலங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். அதை நம்ம பின்பற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பு சகோதரர்களே, அப்போ மதீனாவுக்கு முதல் நம்ம போக போகிறோம். மதீனாவில் நம்ம செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் 5 நேர தொழுகையை தொழுகிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யும். ஒரு காலமும் இமாம் ஜமாத்தை ரூமில் தொழுகலாம் நினைக்காதீங்க. மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் தொழுகணும்னு நியத் பண்ணு. ஏன் அப்படின்னா, எவர்கள் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் ஒரு ரக்காத்து தொழுகிறாங்களோ அந்த ஒரு ரக்காத்துக்கு பகரமாக அல்லாஹு தஆலா 50,000 நன்மைகளை அல்லாஹ் தருகிறார். ஒரு ரக்காத்துக்கு 50,000 நன்மை. ஒரு சூறா ஓதுனீங்கன்னா 50,000 சூறா ஓதுன நன்மை. ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னீங்க அப்படின்னா 50,000 சுபஹான் அல்லாஹ் சொன்ன என்ன நன்மை, அந்த நன்மை எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு பல 100 மடங்கு நன்மைகளை அல்லாஹு தஆலா வாரி வழங்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல். உலகத்திலே 3 பள்ளிவாசல் சிறப்புக்குரிய பள்ளிவாசல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1வது காபத்துல்லா, 2வது பைத்துல் முகத்தஸ், 3வது மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல். 3 பள்ளிகள் சிறப்புக்குரிய பள்ளிகள் சொன்னாங்க. அதில் முதல் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் முதல் அங்கே தான் நீங்கள் போக போகிறீங்க. அப்போ அந்த பள்ளிவாசலில் தான் தொழுகணும் நியத் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பல பேர் பார்த்தீங்கன்னா பயண கலைப்பில் இருப்பாங்க, கடைவீதியாக போவாங்க. மக்காவை விட மதீனாவில் பார்த்தீங்கன்னா இந்த கடைவீதிக்கு போகக்கூடிய பழக்கம் நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. தப்பு கிடையாது, போகலாம், நமக்கு ஏதாவது ஆசைப்பட்டதை வாங்கலாம், இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் கடைவீதியில் போய் நம்முடைய இமாம் ஜமாத்தை விட்டுறக்கூடாது. பள்ளியில் இமாமோடு நின்று தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை விட்டுறவே கூடாது, எந்த காரணமாக இருந்தாலும் சரி. அதனால் நியத்தை வைக்கணும், நான் என்னுடைய எல்லா தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு நான் பள்ளியில் நான் தொழுகுவேன் இங்கே இருக்கும் காலம் வரை. அப்படி நியத்து பண்ணணும். அப்படி நியத்து பண்ணிவிட்டு அல்லாஹ் லேசாக்கிடுவான். நியத்து பண்ணலாமா? நியத்து தான் முக்கியம், சரிங்களா? அப்போ மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் தொழுகிறது. அதே மாதிரி தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்கிறது. நபி அவங்களுக்கு சலாம் சொல்கிறது. நபியுடைய காலத்தில் நபி அவங்களுக்கு நிறைய பேர் அன்பளிப்பு கொடுப்பாங்க. நபி அவங்களும் திரும்பவும் அன்பளிப்பு செய்வாங்க. இந்த நபியுடைய ஒரு பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்பளிப்புகளை பகிருங்கள், அன்பு ஜாஸ்தியாகும் அப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு. தஹாபு, அன்பளிப்புகளை நீங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதனால் அன்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நபியுடைய காலத்தில் மக்கள் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, அன்பளிப்பு கொடுத்தாங்க, நபி திரும்பவும் அன்பளிப்பு செஞ்சாங்க. இன்றைக்கி நமக்கு ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பு கொடுக்க முடியுமா? அப்படின்னா கொடுக்க முடியும். இப்போதும் ரசூலுக்கு நம்ம அன்பளிப்பு செய்யலாம், நபியும் நமக்கு திரும்பவும் அன்பளிப்பு செய்வாங்க. என்ன அப்படின்னா செலவாத், நபியின் மீது செலவாத். நமக்கு தெரிஞ்ச செலவாத்துகளை நபிக்கு நாம் அன்பளிப்பாக நாம் என்ன செய்ய போகிறோம்? செலவாத்து காணிக்கையாக வைக்க போகிறோம். அந்த நபி நமக்கு திரும்பவும் அன்பளிப்பு தருவாங்க. அது என்ன அன்பளிப்பு அப்படின்னா, அந்த செலவாத்து சொல்வதன் மூலமாக நாளை மறுமை நாளையில் நபியுடைய ஷஃபாத்து கிடைக்கும். அதுதான் நபி நமக்கு செய்யக்கூடிய அன்பளிப்பு. அதனால் யாருக்கு எவ்வளோ செலவாத்துகள் சொல்ல முடியுமோ அந்த செலவாத்தோடு நபிக்கு முன்பாக சலாம் சொன்னோம் அப்படின்னா அது கவனிக்கப்படக்கூடியது. அதனால் இப்போ இருந்தே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவாத்துகளை சொல்லுங்கள். தரூத் இப்ராஹிம் இருக்கிறது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம், என்ன செலவாத்து தெரியுமோ அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செலவாத்துகளை நபிக்கு அன்பளிப்பாக கொண்டு போங்க. அப்போ இது 2வது, நபிக்கு சலாம் சொல்கிறது. 3வது என்ன அப்படின்னா, அந்த மதீனா பள்ளி வாசலில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாபைன பைத்தி வல் மிம்பரி ரௌலத்தும் ரியாதுல் ஜன்னா. நான் தொலை வைக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் என்னுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட இடம் என்பது சொர்க்கத்துடைய பூமி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த சொர்க்க பூமி உள்ள அந்த இடத்துல நம்ம தொழுகணும். 2 ரக்காத் நம்ம தொழுகிறதுக்கு முயற்சி செய்யணும். நிறைய கூட்டமாக இருக்கும். ஆண்களுக்கு ஒரு தனி நேரம் இருக்கும், பெண்களுக்கு ஒரு தனி நேரம் அனுமதி கொடுப்பாங்க. அந்த இடத்துல சொர்க்கத்தில் பூமியாக இருக்கக்கூடிய அந்த இடம், அதாவது நபி தொழுகு வச்சாங்களா இல்லையா, இமாமத்து செஞ்சாங்க, அந்த இடமும் நபியோட வீடும் ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு மாதிரி சின்ன ஒரு இடம். அவங்க
அந்த இடத்துல நம்ம தொழுகணும். 2 ரக்காத் தொழுகிறது சுன்னத்தாக தொழுகலாம். கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதலாம். அதே மாதிரி தஸ்பீஹ் செய்யலாம். என்னவெல்லாம் அமல் செய்ய முடியுமோ அந்த அமலை செய்யணும். ஏன் அப்படின்னா நபி அவங்க சொன்னாங்க, என்னுடைய சொர்க்கத்துடைய பூமி இருக்கா இல்லையா, அந்த இடத்த யாருக்காவது இபாதத் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சா அங்கே இபாதத்து செய்யுங்க சொல்லலை, மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. மேயறது அப்படின்னா என்ன, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமல் செய்யும். அதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அந்த இடத்துல அதிகமாக தொழுகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இது 3வது முக்கியமான அமல். அதெல்லாமல் மதீனாவில் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஜியாரத்து கூட்டிப்போம். முக்கியமான பள்ளி வாசல்கள், முக்கியமான இடங்களுக்கெல்லாம் ஒரு நாள் என்ன செய்வாங்க, ஜியாரத்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ மதீனாவில் நாம் செய்யக்கூடிய அமல் இவ்வளவுதான். 5 நேர தொழுகையை என்ன செய்யணும், இமாம் ஜமாத்தோட பள்ளியில் தொழுகணும். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். 3வது அந்த ரௌலத்துல் ஜன்னா சொர்க்கத்துடைய பூமி இருக்கா இல்லையா, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், தொழுகணும், இபாதத்து செய்யணும். இப்போ இந்த 3 அமல்கள் மதீனாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமல்கள். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மன்னரை கபுஸ்தான் இருக்குது, ஜன்னத்துல் பக்கி கபுஸ்தான். நிறைய சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள், நிறைய நபியுடைய மனைவிமார்கள், அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் சஹாபாக்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் ஒரு சலாம் சொல்லுங்கள். அது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களா இல்லையா, அதுக்கு பக்கத்தில் 2 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அவங்களுக்கு நம்ம சலாம் சொல்லணும். இன்னொன்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுக்கு நம்ம சலாம் சொல்லணும். அது அல்லாமல் இன்னொரு இடம் பேலன்ஸ் பாக்கி இருக்குது. அது யாருக்கு அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்க, இந்த உலகத்தை ஆட்சி செய்வாங்க, அவங்க திருமணம் முடிப்பாங்க, வஃபாத் ஆகுவாங்க. வஃபாத் ஆனதுக்கு பிறகு இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அந்த இடம் காலியாக இருக்குது, அங்கே அடக்கம் செய்யப்படுவாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த இடம் காலியாக இருக்குது. அப்போ நம்ம யாருக்கும் சலாம் சொல்லணும், 3 பேருக்கு சலாம் சொல்லணும். 1 நபிக்கு சொல்லணும், 2 சஹாபாக்களுக்கு சொல்லணும். அப்போ அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று நபிக்கு சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்க யா அமீருல் முஃமினீன் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அஸ்ஸலாமு அலைக்க யா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சஹாபாக்களுக்கு நம்ம சலாம் சொல்கிறது. அவ்வளோதான், சரிங்களா? அப்போ இந்த அமல்கள் எல்லாம் மதீனாவில் முடிஞ்சு, மதீனாவுடைய அமல்கள் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம், மக்கா. மக்காவுடைய சிறப்புகள் ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இந்த மக்காவுடைய சிறப்புகள்லாம் தெரிந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்காவில் நீங்கள் கொஞ்ச நேரம் கஷ்டப்படுறீங்க, வெயிலுனால அல்லது குளிர்னால கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நரகத்தை விட்டும் அல்லாஹு தஆலா பல 1000 மடங்கு உங்களை தூரமாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதனால் சில சிரமங்கள் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும், அதை நம்ம பெருசாக பொருட்படுத்தக்கூடாது. மக்காவில் நுழைஞ்சிட்டாலே மக்காவுடைய அமல்கள் தனி அமல்கள். மக்காவில் இப்போ சொன்ன நாள் மதீனாவில் 1 ரக்காத் தொழுதுன்னு 50,000 நன்மை இருக்கா இல்லையா? காபத்துல்லாவில் நீங்கள் தொழுதிங்க அப்படின்னா 1 ரக்காத்துக்கு 1,00,000 ரக்காத் தொழுது நன்மை இருக்குது. அங்கெல்லாம் 1,00,000 தான். ஒரு குல்ஹு அல்லாஹ் அஹத் சூரா ஓதுனா 1,00,000 குல்ஹு அல்லாஹ் அஹத் சூரா ஓதுனா என்ன நன்மையோ அந்த நன்மையை காபாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள. எல்லாம் 1,00,000. 1 திர்ஹம் 1 தீனார் சதக்கா செஞ்சீங்க, 1,00,000 தீனார் செஞ்ச நன்மை. ஒரு நோன்பு வச்சிங்க, 1,00,000 வச்சு நோன்பு வச்சு நன்மை. எல்லாம் லட்சக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் வாரி வாரி வழங்குகிறான். அதனால் மக்காவில் நம்முடைய நேரங்களை, நம்முடைய காலங்களை சரியாக பயன்படுத்தி அமல்கள் இபாதத்துகளுக்கு மட்டும் பயன்படுத்தணும். நம்முடைய உடம்பு ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக கவனிச்சு. ஏன்னா அங்கே போய் ஏதாவது அல்லாஹ் பாதுகாக்கணும், உடம்பு முடியல, நம்ம இந்த ரூமில் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அமல் போயிடும். அதனால் உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாது. முக்கியமாக சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஜம்சம் தண்ணி குடிக்கிறோமா இல்லையா, அந்த ஜம்சம் தண்ணியை கூட சாதாரண தண்ணி குடிச்சிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. இதில் கூல் வாட்டர், ஜம்சம் தண்ணி கூலிங்காக இருக்கும். தயவு செஞ்சு அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். நமக்கு என்ன தான் பழக்கம் இருந்தாலும் கூட புது இடம், புது கிளைமேட்டு, எல்லாம் பாதுகாப்பா. நம்ம சாதாரண இடத்துக்கு நம்ம போகிறதில்ல, அங்கே போய் காலை வச்சாலும் எல்லா நோயும் பறந்து போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு போனேன் ஆனால் ஒரு மாத்திரை நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடம்தான்
இருந்தாலும் நம்ம அஜாக்கிரதையாக நம்ம இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். அப்போ தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு நோயை விலைக்கு வாங்கிடக்கூடாது. அமல்கள் இபாதத்துகள் கெட்டு போகிற மாதிரி எந்த செயலையும் நம்ம செய்யக்கூடாது. அப்போது சாதாரண கூலிங் அல்லாத தண்ணியை குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பாதிப்புகள் வராது. அப்போ ஜம்சம் தண்ணி குடிக்கிறதாக இருந்தாலும் சரி, அங்கே செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, ஏராளமான நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அமல் இருக்குது. மக்காவில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஆக முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னா தவாஃப் செய்யணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவாஃப் செய்யணும். ஒருத்தர் கேட்குறாரு, மக்காவில் நான் என்னங்க அமல் செய்யணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், என்னதுங்க, தவாஃப் செய்யணும். தவாஃப் முக்கியமான அமல். தொழுகையெல்லாம் முடிஞ்சிட்டு, வரலாறு தொழுகையெல்லாம் முடிஞ்சிட்டு தவாஃபுகள் அதிகமாக செய்யணும். ஏன் அப்படின்னா உலகத்திலேயே தவாஃபுங்கிறது அங்கே மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எங்கேயுமே செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்துகளை அல்லாஹு தஆலா காபாவில் இறக்குறான். அந்த 120 ரஹமத்துகளில் 60 ரஹமத்துகள் யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா, யார் தவாஃப் செய்கிறாங்களோ அவங்களுக்கு 60 ரஹமத்துகள் வழங்கப்படுகிறது. தவாஃப் செய்கிற ஆளுக்கு மட்டும் 60 ரஹமத்துகள். மிச்ச 60 ரஹமத்துகளில் யார் காபாவில் 2 ரக்காத் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு 40 போயிடும். மிச்சம் எவ்வளோ இருக்குங்க? மிச்சம் 20 இருக்குது. அந்த 20ல் 19 ரஹமத்துகள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, காபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து காபத்துல்லாவை சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவ்வளோதான், வேறு எதுவும் செய்யலை. காபாவை பார்த்தாலே நன்மை. 3 விஷயங்களை பார்த்தால் நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று குர்ஆனை பார்த்தா நன்மை, பார்த்தா போது நன்மை தான். ஓதுறது, அமல் செய்கிறது, அர்த்தம் தெரிந்து படிக்கிறது, விளங்குறது, அதெல்லாம் 2வது விஷயம். குர்ஆனை திறந்து பார்த்தாலே நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எத்தனை பேர் பார்க்குறோம்? செல்ஃபோனை பார்க்கலன்னா தலைவலி வரும். ஆனால் குர்ஆனை ஒரு நாள் பார்க்காம விட்டுட்டா நமக்கு தலைவலி வருதா? அப்போ குர்ஆனோட தொடர்புகள் அதிகமாக ஏற்படுத்தணும். அப்போ குர்ஆனை பார்த்தாலே நன்மைங்க. 2வது, பெற்றோர்களை கண்ணியமான பார்வை, அன்பான பார்வை பார்த்தாலே நன்மை உங்களுக்கு. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, இந்த ஹதீஸை சொல்லும்போது ஒரு சஹாபி எந்திரிச்சார், யார் சொல்லலாம், பெற்றவங்களை பார்த்தாலே நன்மை சொல்கிறீங்க, பார்த்தா மட்டும் அல்ல, யார் அன்பாக கருணையோடு பெற்றோர்களை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஹஜ்ஜு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னபோது சஹாபி எந்திரிச்சு கேட்டால், யார் சொல்லலாம், ஒருத்தர் 100 முறை பார்க்குறார், தாய் தந்தையை அன்பாக கண்ணியமாக பார்க்குறார், பாசத்தோடு பார்க்குறார், இப்போ 100 ஹஜ்ஜு செஞ்ச நன்மை கிடைக்குமா கேட்டாங்க. ஆமாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தாய் தந்தையுடைய மதிப்பு, மரியாதை, கண்ணியம் எந்த அளவுக்கு உயர்வானது என்பதை நம்ம சிந்திக்கணும். பெற்றோர்களை அன்பாக பார்க்கறது, கண்ணியமாக பார்க்கறது, ஹிதுமத்து செய்கிறது, பணிவிடை செய்கிறது, அவங்க மனம் நோகாமல் நடந்துக்க, அதெல்லாம் 2வது விஷயம். அன்பு கொண்டு பார்க்குறது. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் பெற்றவங்களை பார்க்குறாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிந்து ஒரு தாய், என் வீட்டுக்கு அருகாமையில் இருந்த ஒரு பெண்மணி, 5-6 குழந்தைக்கு தாய், அவள் பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்களெல்லாம் நல்ல நிலைமைக்கு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க தாயை பார்க்கறதுக்கு யாரும் ரெடி இல்லை. சின்னதுலே கணவன் மௌட்டாக போயிட்டாரு. இருந்தாலும் பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்ந்த ஒரு தாய், அந்த தாயை பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. நீ அங்கே போ, இங்கே போ, எங்கிட்ட வராத, நான் மருந்து செலவு பண்ண மாட்டேன், அவன்கிட்ட போய் இவன்ட்டு போய் சொல்லி அந்த தாய் மனம் நொந்து போய் ஒரு வீடு தனியாக வாடகைக்கு எடுத்து அந்த தனி நபர், அந்த பெண்மணி சாப்பிட்றதுக்காக வேண்டி மட்டும் சமைச்சு அவங்க சாப்பிட்டு வாழக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால் பெற்றவங்களை எப்போவுமே விட்டுறாதுங்க. பெற்றவங்களை எப்போவுமே கையில் பிடிச்சி, அதுதான் உங்களுக்கு சொர்க்கம். தந்தையுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தாய் தந்தையை பார்த்தாலே நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை பார்த்தாலே நன்மை என்றார்கள். அதே மாதிரி காபத்துல்லாவை பார்த்தாலே நன்மை. எத்தனை நன்மை கிடைக்குங்க? 120ல் 19 ரஹமத்துகள்
19 ரஹமத்துகள் காபாவை பார்த்துட்டே இருந்தார். 120 ரஹமத்துகளை 60 ரஹமத்துகள் தவாஃப் செய்கிறாங்க. 40 ரஹமத்துகள் தொழக்கூடிய ஆளுக்கு. 19 ரஹமத்துகள் காபாவை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். ஒரே ஒரு ரஹமத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பங்கு வைத்து கொடுக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் அதிகமாக இறங்கக்கூடிய இடம்தான் காபத்துல்லாஹ். அப்போ அதனால் என்னதான் இருந்தாலும் காபத்துல்லாஹ்வில் போய் தொழுகணும், தவாஃப் செய்யணும், உம்ரா செய்யணும், அதிகமான அமல்கள் செய்யணும் அப்படிங்கிற நியத்தோடு நம்ம போகணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பு சகோதரர்களே, அப்போ மக்காவை பற்றி மதீனாவை பற்றி பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. நான் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லலை, கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த கண்ணியத்தோடு அந்த கண்ணியத்தை உள்ளத்தில் சுமந்துட்டு நம்ம போகணும், அமல் செய்யணும். அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி அருள் பாலிப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உம்ரானா என்ன, அது எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ். சூப்பராக செட் பண்ணிங்க, அருமையாக நல்லா வாங்கிட்டு வந்துட்டீங்க, புதுசாக வாங்கிட்டு நல்லது, எப்போவுமே யூஸ் ஆகும், எப்போவுமே. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்க? எப்போ உம்ரா போகிறீங்களா? சும்மா வேலை பார்த்துட்டு அப்படியா? சரி சரி. பிளானிங்னா போயிட்டு வந்தேன். 4 நாள் அஜில் இருந்தாரா? சரி சரி. அதுதான் நமக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆஜாபாய் கூட போனால் இப்போ நம்ம தொடர்ந்து போகத்தான் தோணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வந்து பார்க்க முடியல, 2 மட்டும் வந்தேன். உட்காருங்க. சரி, அப்படி கிளம்புறேன். புறப்பட்டீங்களா? அப்படி பார்த்துட்டு போகலாம். வீட்டில் சோமா இருக்கிறான் பையன்? கூட நான் போகல, எப்போ கிளாஸுக்கு வருவேன். நான் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன். சரி, அடுத்த தடவை போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எல்லாம் எத்தனை பேர் போகிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க? நாங்கள் வீட்டில் 4 குழந்தைங்க, ஒய்ஃபு, தங்கச்சி இருக்காங்க. அப்படியா? அம்மா போன மாதம் தான் போயிட்டு வந்தாங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா? நான் ஃபஸ்ட் டைம். அப்படியா? துவா செய்யுங்க எல்லாத்துக்கும். கண்டிப்பாக.
Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ini தாய்மார்களே, பெரியவர்கள், இனி நம்ம பார்க்க போகக்கூடிய விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நீங்கள் பார்க்க போகிற விஷயம்தான். ஏற்கனவே பயான் கேட்டோமா இல்லையா, அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, உம்ரா எப்படி செய்யறது, அதோட சட்டத்திட்டங்கள் என்ன பார்ப்போம். இதில் ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்படும். உம்ராவுடைய விஷயங்கள், எஹராம் எப்படி கட்டணும், எஹராம் கட்டின பின்னாடி என்ன செய்யக்கூடாது, எஹராமுக்கு முன்னாடி எப்படி தயாராகணும், எல்லா விஷயம் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்படும். ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்கணும். நமக்கு வழிகாட்டியாக ஹாஜாபை கூடவே இருப்பாங்க. இருந்தாலும் அந்த சட்டத்திட்டங்களை கொஞ்சம் கவனிச்சுட்டா நமக்கு அது ஈஸியாக அமல் செய்கிறதுக்கு ஈஸியாக. அப்போ ஒரு உம்ரா அப்படின்னா என்ன? ஒரு உம்ரா என்பது 4 செயல்களின் கூட்டமைப்பு. 4 செயல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு உம்ரா உண்டு. என்ன 4 செயல் அப்படின்னா, முதல்ல எஹராம் கட்டுதல், இரண்டாவது தவாஃப் செய்யுதல், மூன்றாவது சஇ செய்யுதல், நாலாவது முடியை எடுக்குதல். இந்த 4 அமல்கள் தான் ஒரு உம்ரா. என்னென்னங்க? எஹராம் கட்டுறது, தவாஃப் செய்கிறது, சஇ செய்கிறது, முடியை கலந்துக்கிறோம். இந்த 4 செயல் தான். இப்போ சந்தேகங்கள் உங்களுக்கு நிறைய வரும். சந்தேகங்களை நம்ம கடைசியில் ஞாபகம் வச்சு கேட்டுக்கணும். இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். 4 செயல்களின் கூட்டமைப்பு தான் ஒரு உம்ரா என்பது. அதில் முதலாவது எஹராம் கட்டுதல். ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்க போகிறோம். எஹராம்னா என்ன, எஹராம் கட்டுறதுனா என்ன, எஹராம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னா, முதலாவது எஹராம் ஆடை அணிவதற்கு முன்னதாக நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ரோமங்கள், தேவையில்லாத முடிகளை நம்ம என்ன செய்யணும்? கலைந்து கொள்ளணும். ரெண்டாவது நகங்களை வெட்டி கொள்ளணும் எஹராம் கட்டுறதுக்கு முன்னாடி. மூணாவது எஹராம்
கட்டுவதற்காக வேண்டி குளித்து கொள்வது சுன்னத். குளிச்சுட்டு எஹ்ராம் கட்டணும். குளிக்க முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா ஒது செஞ்சுட்டு எஹ்ராம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். அதே மாதிரி எஹ்ராம் என்பது ஆண்களுக்கு 2 ஆடைகள், பெண்களுக்கு அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஃபர்தா தான் அவருடைய எஹ்ராம் ஆடை. ஆண்களுக்கு 2 ட்ரெஸ், மேலே ஒரு ட்ரெஸ்ஸு கீழே ஒரு ட்ரெஸ், மேலே ஒரு துண்டு மாதிரி கீழே ஒரு துண்டு மாதிரி 2 ட்ரெஸ். கீழே வந்து வேஷ்டி மாதிரி இருக்கும், மேலே ஒரு துண்டு மாதிரி இருக்கும். இப்போ வேஷ்டி, இப்போ எஹ்ராம் ட்ரெஸ்ஸு நம்ம எஹ்ராம் கட்டுறோமா இல்லையா, வேஷ்டி கட்டுறோமா இல்லையா. இப்போ எஹ்ராம் கட்டுறது அப்படின்னா அது பெரிய அக்கப்போராக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ அஜர்த்து கூட்டிட்டு வாப்பா எஹ்ராம் கட்டணும் அப்படின்னு பெருசாக நினச்சிக்கிறாங்க. அது ஒன்றுமே கிடையாது. சாதாரணமாக நம்ம வேஷ்டி கட்டுறோமா இல்லையா, ஒத்த வேஷ்டி கட்டுவோம் இல்லை, அதுதான் கீழே ஒரு ஆடை, கீழே வேஷ்டி. ஒத்த வேடி நம்ம கட்டுறோமா இல்லையா, சாதாரணமாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாக்காரர் நிறைய பேர் கட்டுவாங்க ஒத்த வேஷ்டி. நம்ம கூட வீட்டில் கட்டுவோம். இந்த ஒத்த வேஷ்டி கட்டுறது தான் கீழே ஆடை, மேலே வந்து ஒரு துண்டை போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த கீழாடை வேஷ்டி கட்டுறோமா இல்லையா, அதை கட்டும் போது என்ன செய்யணும் அப்படின்னா தொப்புளை மறைச்சி கட்டணும். தொப்புளை கீழே கட்டிடக்கூடாது. ஏன்னா தொப்புள் என்பது அவுரத், மறைக்க வேண்டிய, கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி. ஒரு ஆண்களுடைய அவுரத் என்ன, ஒரு பெண்ணுடைய அவுரத் என்ன. ஆணுடைய அவுரத்துனா கட்டாயமாக மறைச்சே ஆக வேண்டிய பகுதி. தொப்புளில் இருந்து, ஆணுக்கு தொப்புளில் இருந்து முட்டுக்கால் முடிய கட்டாயமாக மறைச்சிடும். இது ஆணுடைய அவுரத். பெண்ணுக்கு வந்து 2 கைகள் மணிக்கட்டு வர, முகம், 2 கால்கள் அந்த பாதங்கள் வர, இதை தவிர பாக்கி எல்லாமே மறைஞ்சிருக்கும். இதுதான் பெண்களுடைய அவுரத். முடியும் அவுரத்து தான். அப்போ பெண்களுக்குண்டான அவுரத்து, ஆண்களுக்குண்டான அவுரத். அப்போது ஆண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எஹ்ராம் கட்டும் போது தொப்புள் மறைச்சு கட்டணும். தொப்புள் தெரிகிற மாதிரி கட்டிடக்கூடாது. கட்டாயமாக தொப்புள் மறைஞ்சிருக்கும். நீங்கள் தொப்புள் மறைக்காமல் வேஷ்டியை கட்டிட்டு நீங்கள் தவாஃப் செஞ்சீங்கன்னா தவாஃப் சரியாகாது. அதனால திரும்ப சொல்கிறேன் நான், தொப்புள் மறைச்சு கட்டணும். தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரை கட்டாயமாக மறைஞ்சிருக்கணும். இப்போ அதில் தொப்புளை மறைச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த எஹ்ராமுடைய ஆடையை கட்டணும். அதில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, அப்படி எஹ்ராம் ஆடையை கட்டும் போது, கீழாடையை கட்டும் போது அந்த ஒரு பகுதி இருக்கா இல்லையா, ஒரு பகுதி உள்ளே விடுவோம், இன்னொரு பகுதியை மேலே வைப்போமா இல்லையா. எந்த பகுதியை உள்ளே நம்ம விடுறோமோ அது கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி விடணும். ஏன் அப்படின்னா காற்றுல நம்முடைய ஆடை விலகிடக்கூடாது. சில பேர்த்துக்கு இந்த மூட்டின வேஷ்டி உடுத்தி பழக்கம் இருக்கும், ஒத்த வேஷ்டி உடுத்தி பழக்கம் இருக்காது. இப்போ அவங்க என்ன செய்வாங்க, எப்படியா ஒன்று கட்டிடுவாங்க. காற்றுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆடை விலகிடுச்சு அப்படின்னா அவுரத்து வெளிப்பட்டுரும். அவுரத்து வெளிப்பட்டால் அமல் பாத்தியலாயிடும். அதனால் கவனிக்க வேண்டிய விஷயம், தொப்புள் மறைச்சி கட்டணும். 2வது அந்த ஆடைகளை கொஞ்சம் உள்ளே விட்டு நம்ம அந்த வேஷ்டிகளை கட்டிக்கொள்ளணும். அப்போ கீழே ஒரு ஆடை, மேலே ஒரு ஆடை. இதுதான் என்னது, ஆண்களுக்கு உண்டான எஹ்ராமுடைய ஆடை. அதே மாதிரி எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு அமல் என்ன அப்படின்னா, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா மருதாணி போட்டுக்கொள்வது சுன்னத். பெண்களாக இருந்தால் பெண்கள் என்ன செய்யலாம், உம்ராக்காண்டி தயாராகி எஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்னதாக மருதாணி போட்டுக்கொள்வது சுன்னத்து. ஆண்களுக்கு அல்ல, பெண்களுக்கு. ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, மருதாணி அலங்காரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. இப்போ தலைக்கு போடுறோம், தாடிக்கு போடுறோம், அது வேறு விஷயம், போடணும். கைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. குளிர்ச்சிக்காக வேண்டிய சில பேர் என்ன செய்வாங்க, மருதாணியை செய்வாங்க, அந்த காலுடைய பாதத்தில் நடுவில் வைப்பாங்க. அதாவது மருத்துவத்துக்காக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அலங்காரத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, கைகளில் ஆண்கள் அணியக்கூடாது, போடக்கூடாது, எப்போவுமே போடக்கூடாது. இப்போ பெண்கள் என்ன செய்யலாம், மயிலாஞ்சி போட்டுக்கொள்ளலாம், அது ஒரு சுன்னத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஃபர்தா தான் அவர்களுடைய எஹ்ராமுடைய ஆடையாக இருக்கிறது. இது அல்லாமல் எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ரோமங்களை களைகிறது, முடிகளை வெட்டுறது, குளிச்சுக்கிறது, மருதாணி போட்டுக்கிறது, இதெல்லாம் எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தயாராக வேண்டிய விஷயங்கள். இப்போது எஹ்ராம் ஆடையெல்லாம் கட்டியாச்சு, நம்ம எல்லாம் சுத்தமெல்லாம் பண்ணி குளிச்சு எல்லாம் செஞ்சு எஹ்ராம் ட்ரெஸ்லாம் போட்டாச்சு.
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? உம்ராவுடைய நியத்து வைக்க போகிறோம். இப்போ உம்ரா நியத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா 2 ரக்காத் நம்ம தொழுகணும். அது சுன்னத்தான தொழுகை. அந்த தொழுகையில் என்ன ஓதணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா. 2வது ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதும். இது அந்த தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்கள். அப்போ 2 ரக்காத்து நம்ம தொழுகிறோம். இந்த சூறாவெல்லாம் ஞாபகத்தில் வச்சு நம்ம ஓதியாச்சு. ஓதி அத்தஹியாத்தில் உட்கார்ந்து அத்தஹியாத்தெல்லாம் ஓதி ஸலவாத்தெல்லாம் ஓதி துஆலாம் ஓதி சலாம் சொல்லியாச்சு. சலாம் சொல்லி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உம்ராவுக்காக வேண்டி நியத்து செய்யணும். எஹ்ராம் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், நான் நியத்து இன்னும் பண்ணலை. நியத்து அப்போ தான் பண்ண போகிறோம். அப்போ 2 ரக்காத்து நம்ம தொழுதுட்டு நியத்து செய்யணும். என்ன நியத்து செய்யணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபத்தகப்பல்ஹா மின்னி வயஸ்ஸிர்ஹா லீ. யா அல்லாஹ், உனக்காகவே நான் உம்ரா செய்கிறேன். இந்த உம்ராவை நீ ஏற்றுக்கொள். இந்த உம்ராவுடைய பயணத்தை எனக்கு லேசாக்கித்தா அப்படிங்கிற துவா. சின்ன அழகான துவா. எனக்கு துவா, யா அல்லாஹ், உனக்காகவே நான் உம்ரா செய்கிறேன். இந்த உம்ராவை நீ கபூல் செஞ்சிரு. இந்த உம்ராவை எனக்கு லேசாக்கித்தான். பயணங்களில் எந்த கஷ்டம் வரக்கூடாது, நோய் நோக்காடுகள் வரக்கூடாது, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், பயணத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் எனக்கு இந்த பயணத்தை லேசாக்கித்தா அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. அப்படி துவா செஞ்சிட்டோம் அப்படின்னா உம்ராவுடைய நியத்து நம்ம செஞ்சாச்சு. உம்ராவுடைய நியத்து செஞ்ச உடனேயே செலவாத்து சொல்லணும். நபியின் மீது எப்போவெல்லாம் செலவாத்து சொல்லணும் அப்படிங்கிறதுல இது ஒரு இடம். 2 ரக்காத் தொழுதாச்சு, உம்ராவுடைய நியத் பண்ணியாச்சு, நபியின் மீது செலவாத்து சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா தல்பியா சொல்ல ஆரம்பித்தோம். இப்போ சொன்னோமா இல்லையா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அதை சொல்ல ஆரம்பித்தோம். இதை சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறுத்தவே கூடாது. நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை விட்டுறணும். தல்பியாவுடைய நோக்கமே என்ன அப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நபி அதை சொல்லி தந்தாங்க, கற்றுத்தந்தாங்க. தல்பியா சொல்ல நிறைய நன்மைகள் இருக்கிறது. நம்முடைய பயணங்கள் லேசாக்கப்படும். அல்லாஹ்கிட்ட நம்ம சரணாகதி ஆயாச்சு. லப்பைக் அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உங்கள்கிட்ட நான் வந்துட்டேன், சரணாகதி ஆயிட்டேன், நான் ஒன்றுமே கிடையாது, நீதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான். அப்போ தல்பியா சொல்ல ஆரம்பித்தோம். தல்பியா நம்ம சொல்கிறோமா இல்லையா? எஹ்ராம் அந்த 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு உம்ராவோட நியத்து பண்ணி தல்பியா சொல்ல ஆரம்பிக்கிறோமா இல்லையா? இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, ரயிலில் போனாலும் சரி, விமானத்தில் போனாலும் சரி, அல்லது நீங்கள் விமான நிலையத்தில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதுவரை தல்பியா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் காபத்துல்லாவை பார்க்குற வரையும் தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போ காபத்துல்லாவை நீங்கள் பார்த்துட்டீங்களோ அதுக்கப்புறம் தக்பீர் சொல்லணும். தல்பியா நிறுத்திடணும். தல்பியாவோட டைம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தக்பீர் சொல்லணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படிங்கிற தக்பீரை எப்போ சொல்லணுங்க? காபாவை பார்த்த உடனேயே தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சோம். அதுவரை தல்பியா சொல்லணும். காபாவை பார்த்த உடனே தக்பீர் சொல்லணும். சரிங்களா? இப்போது 2 ரக்காத் தொழுதாச்சு, உம்ராவோட நியத்து பண்ணியாச்சு, செலவாத்தெல்லாம் ஓதியாச்சு, தல்பியாவோட நம்முடைய பயணம் தொடங்கியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் எஹ்ராம் கட்டின பின்னாடி எதெல்லாம் செய்யக்கூடாது? எஹ்ராம் கட்டி உம்ராவோட நியத் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உம்ராவோட நியத்தில் இருக்கிறீங்க. இப்போ எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது தாம்பத்திய உறவு இருக்கக்கூடாது. இது முதல் செய்தி. 2வது தையல் ஆடைகள் அணியக்கூடாது. தையல் ஆடை என்ன செய்யக்கூடாது? எஹ்ராமில் இருக்கிறீங்கன்னா, உம்ராவோட நியத்தில் இருக்கிறீங்கன்னா தையல் ஆடை வந்துடக்கூடாது. உள்ளாடைகள் போடுறது அல்லது பனியனை போட்டுக்கிறது. பனியனை போட்டு சில பேர் மேலே என்ன செய்வாங்க, துண்டு போட்டிருப்பாங்க, மறந்து. அப்படி வந்துருக்கும். தையல் ஆடைகள் இருக்கக்கூடாது. ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது. தலை திறந்து தான் இருக்கும். சாதாரணமாக தொப்பி போட்டு பழகிட்டோமா? நிறைய பேர் எஹ்ராமெல்லாம் கட்டிட்டு
தல்பியாலாம் சொல்லிவிட்டு தொப்பி தூக்கி தலையில் போட்டுவாங்க, மறந்து செய்கிறது. அப்போ தலையை மறைக்கக்கூடாது. பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது. அதுவும் பெண்கள் முகத்தை மறைச்சிட்டே இருப்பாங்க, அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, அதை தூக்கி நம்ம மறைச்சிடக்கூடாது. அப்போ முகத்தை பெண்கள் மறைக்கக்கூடாது, ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது, தலை திறந்த வண்ணமாக இருக்கணும். அப்போது இஹ்ராமுடைய ஆடையில் வந்ததுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. இதில் ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஹ்ராம் ஆடையில் நீங்கள் இருக்கும்போது, உம்ராவுடைய நிய்யத்தில் இருக்கும்போது அத்தர்களை, வாசனை திரவியங்களை பயன்படுத்திடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கும். நம்ம மிஸ் ஆகிறது இங்கே தான், கவனக்குறைவு வர்றது இங்கே தான். ஏன்னா நம்ம என்ன செய்வோம், இஹ்ராமில் இருப்போம், ரெஸ்ட் ரூம் போவோம், ஹேண்ட் வாஷ் இருக்கும், அப்படி அமுத்தி என்ன செய்வோம், கையை கழுகிடுவோம். பயன்படுத்தக்கூடாது. சோப்பு பயன்படுத்தக்கூடாது, ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது, ஹேண்ட் வாஷ், வாசனை திரவியங்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, அத்தர் போடக்கூடாது, எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. இப்போ அதில் கவனமாக இருக்கணும். கவனக்குறைவு நமக்கு வந்துடும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இஹ்ராம் ஆடை அணிந்ததற்கு பிறகு உம்ராவுடைய நிய்யத்தில் இந்த காரியத்தை எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, இஹ்ராம் ஆடை நீங்கள் அணிந்து விட்டால் நீங்கள் பரிசுத்தமான ஒரு மனிதர். எந்த மாதிரி அப்படின்னா, தாயின் கருவறையில் இருக்கிற மாதிரி, தாயின் கருவறையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பரிசுத்தமான ஒரு ஆளு. தேவையில்லாத எந்த விஷயம் உங்கள்கிட்ட வரக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரிங்களா? அப்போது இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் செய்யணும், இஹ்ராம் எப்படி கட்டணும், எப்படி தொழுகணும், என்ன ஓதணும், இஹ்ராம் கட்டணுக்கு பின்னாடி என்னவெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போது நிய்யத்தெல்லாம் பண்ணிட்டீங்க, இஹ்ராம் கட்டியாச்சு, உம்ராவோட நிய்யத் பண்ணியாச்சு, பயணம் புறப்பட்டாச்சு. இப்போ பயணத்தில் நீங்கள் விமானத்தில் இருக்கிறீங்க, விமானம் பறந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷைத்தானுங்க முன்னாடி இருக்கும். என்னங்க இருக்கும், டிவி இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம அதை போய் நோண்டக்கூடாது. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கணும், தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேறு எந்த கவனமும் நம்ம இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. போயிட்டு வந்த பின்னாடி தான் சொல்லுவீங்க, உலகத்தையே நான் மறந்துட்டேன், எங்கள் ஊரையே நான் மறந்துட்டேன், ஃபோன் நம்பரே எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாம் சொல்லுவீங்க நீங்கள். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு எண்ணம், அது உணர்வு பூர்வமான, போய் அனுபவிச்சாதான் அது தெரியும். அப்போ வேறு நமக்கு சிந்தனைகள் எதுவும் வராது. இதுதான் ஷைத்தான் என்ன செய்வான், அப்பப்போ வந்துட்டு போவான். அவன்கிட்ட நமக்கு கவனமாக இருக்கணும். அப்போ விமானத்தில் நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நேராக நீங்கள் என்னைக்கு போகிறீங்க அப்படி ஜித்தா ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் இறக்கி விடுவாங்க. ஜித்தா ஏர்போர்ட்டில் போய் இறங்கின உடனே அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த பாஸ்போர்ட்டு, விசா காரியங்கள் அதெல்லாம் அவங்க எல்லாம் சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் இறங்கணும்னு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் போய்க்கும். ஏன்னா விமானத்தில் நமக்கு அந்தளவுக்கு சௌகரியம் இருக்காது. போகிற தேவைஇருந்தால் போயிட்டு நம்ம என்ன செய்யணும், உதவு செஞ்சுட்டு நம்ம தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அங்கே கொஞ்சம் நேரம் ஆன பின்னாடி நீங்கள் வெளியே வர்றீங்க. வெளியே வந்தோன்னே நமக்கு வாகனம் தயாராக இருக்கும். அதில் நம்ம புறப்பட்டு என்ன செய்ய போகிறோம், மதீனாவுக்கு தான் நம்ம முதல்ல போக போகிறோம் இல்லையா? மதீனாவில் போன பின்னாடி அந்த அமல்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அமல்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு என்ன அமல் சொல்லியிருக்கிறேன், அங்கே போனால் 5 நேர தொழுகையை பைத்துல் மஸ்ஜித் நபவியில் தொழுகணும். 5 நேர தொழுகை இமாம் ஜமாத்தாக தொழுகணும். நபிக்கு சலாம் சொல்லணும், சஹாபாக்கு சலாம் சொல்லணும். அந்த ஜன்னத்துல் பக்கி அப்படிங்கிற அந்த கபிர்ஸ்தான் சலாம் சொல்கிறது, நபியுடைய அந்த சொர்க்க பூமின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல அதிகமாக அமல் செய்கிறது. இதெல்லாம் மதீனாவில் செய்யக்கூடிய அமல்கள். இந்த மதீனா அமல் செஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் எங்கே போக போகிறீங்க, மக்காவுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அப்போ மக்காவுக்கு போகும்போது இந்த இஹ்ராமுடைய ஆடையோடு நீங்கள் என்ன செய்வீங்க, அங்கே போய் இறங்குவீங்க. இறங்கின பின்னாடி உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் என்ன செய்வாங்க, அந்தந்த இடத்துல வைப்பாங்க. இப்போ நம்ம மக்காவுக்கு போகும்போது அந்த மீகாத் வருங்களா, அந்த எல்லை மதீனாவிலிருந்து எப்படிங்க கூட்டிகிட்டு போவீங்க. சரி, இங்கிருந்து நேராக நீங்கள் மக்காவுக்கு போகிறதா இருந்தால் அங்கே ஒரு அடையாளம் இருக்கும். அப்போ சில துவாக்கள் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இடையில என்ன செய்வாங்க, தாயிஃபுக்கு போகும்போது அழைச்சிட்டு போவாங்க. நீங்கள் ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால், ஜித்தாவிலிருந்து இப்போ நீங்கள் மதீனாவுக்கு தான் போக போகிறீங்க, ஜித்தா டு மக்காவுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா
மக்காவுடைய எல்லை அப்படின்னு ஒரு எல்லை வரும். இது ரேகாலி மாதிரி வச்சு குரான் வச்சுருப்பாங்க, அடையாளம் பெரிய ரேகாலி மாதிரி. அதுதான் மக்காவுடைய எல்லை ஆரம்பிக்குது. அந்த எல்லை ஆரம்பிக்குகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன துவா அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்த வரும்போது நீங்கள் அந்த துவா செய்யுங்க. ஏன்னா துவா கபூல் ஆகக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல செய்ய வேண்டிய துவா என்ன அப்படின்னா அரபியில் இருக்குது, உங்களுக்கு தமிழ்லேயே நான் சொல்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய உடலை, என்னுடைய இரத்தத்தை, என்னுடைய எலும்புகளை, என்னுடைய சதைகளை அத்தனையும் யா அல்லாஹ் நரகத்திற்கு ஹராமாக்கி விடு அப்படிங்கிற துவாவை அங்கே நம்ம ஓதணும். எங்கே? மக்காவுடைய எல்லை ஆரம்பிக்கும் போது அங்கே ஓத வேண்டிய முக்கியமான துவா. என்னுடைய உடலை, என்னுடைய நாடி நரம்புகளை, என்னுடைய இரத்தத்தை, என்னுடைய எலும்புகளை, சதைகளை அத்தனையும் நரகத்திற்கு நீ ஹராமாக்கிரு, நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு அப்படிங்கிற அற்புதமான துவாவை நபி சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் போகும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க. அப்போ மக்காவுக்குள்ளே போயாச்சு, நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க ரூமில் வச்சிடுறீங்க. வச்ச பின்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம், காபாவுக்கு போக போகிறோம். அப்போ எல்லாம் வந்த பின்னாடி நம்ம வந்து அசம்பிள் ஆகிடும். கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம வந்துடணும். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து போகும்போது ஒருத்தர் வரல, அவர் வரல, இவர் வரல, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒதுல் செஞ்சுட்டு தயாராகிடும். இப்போ எல்லோரும் சேர்ந்தாச்சு. அப்போ தல்பியாவை சொல்லிக்கிட்டே நம்ம என்ன செய்வோம், காபாவுக்கு போகிறோம். அப்போ காபாவுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த ஆசை இருக்குமா இல்லையா, எங்கடா காபத்துல்லா, ஃபஸ்ட் டைம் நான் வர்றேன், காபாவை பார்க்கணும் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். மக்காவுக்கு வந்தாச்சு, ஆனால் காபத்துல்லாவை பார்க்க முடியலையே அப்படின்னு சில பேர் என்ன செய்வான், தலையை தூக்கி அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். எங்கே தெரியுதா அந்த கருப்பு கட்டிடம், எங்கேயாவது தெரியுதா, காபத்துல்லா தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கடா கருப்பாக தெரியுது பார்த்துக்கிட்டே இருப்பான். தலை மட்டும்தான் கருப்பாக தெரியும், காபாவே காணோம், தேடிகிட்டே இருப்போம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல காபத்துல்லா பார்க்கும்போது அந்த தெருவில் எப்படி நடந்து வரணும் அப்படின்னா தல்பியா சொன்ன வண்ணமாக, தலைகள் குனிந்த வண்ணமாக வரணும். தலை தூக்கிட்டு வர்றதில்ல, தலை குனிந்த வண்ணமாக தல்பியா சொல்லிக்கிட்டே வரணும். அந்த மனசில் அந்த ஆசை உள்ள இருக்கும். அப்படி அந்த ஆசையோடு தேட்டத்தோடு தல்பியா சொல்லிட்டு தலை குனிந்த வண்ணமாக அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு உள்ள நடுவில் காபத்துல்லா இருக்குது. இப்போ பள்ளிவாசல் சுற்றி பார்த்து நிறைய கதவுகள், நிறைய கேட், நிறைய கதவு இருக்குது. அப்போ எந்த கதவு வழியாக நீங்கள் போகணும் அப்படின்னா, எந்த கதவின் வழியாக போனால் காபத்துல்லாவை முழுசாக, அந்த முன்னாடி கதவு, ஹஜ்ருல் அஸ்வத் கல் முழுசாக தெரியுமா இல்லையா, முன்பாகம் தெரியுமா இல்லையா, அந்த வாசல் வழியாக அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த வாசல் வழியாக நீங்கள் போகும்போது தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வாசலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல படி கீழே இறங்கும், அப்புறம் கொஞ்சம் தூரம் நடப்பீங்க, அப்புறம் படி மேலே ஏறும். அப்போ படி மேலே ஏறும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் லேசாக தலையை தூக்கி பார்க்கணும். அப்படி தலையை தூக்கி பார்த்தீங்கன்னா காபத்துல்லா உங்களுக்கு முழுசாக தெரியும். அப்போ தான் தலையை தூக்கி பார்க்கணும். படியில் இறங்குறீங்க, கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க, படி ஏற 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 தலையை தூக்குறீங்க, அப்படி காபத்துல்லா கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காபத்துல்லா நிற்கும். அப்போ அந்த காபத்துல்லாவை ஆசை தீர நம்ம பார்க்கணும். ஆசை தீர பார்த்து நம்ம அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவாக்கள் அத்தனையும் கபூலாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல யார் காபாவை பார்க்குறாங்களோ நீங்கள் என்ன துவா செஞ்சாலும் அது கபூலாகும். அப்போ அதனால் என்ன துவா செய்கிறது அதையும் நம்முடைய இமாமும் கற்றுத்தர்றாங்க. என்ன துவா செய்கிறது, எதையாவது கேட்குறது அல்ல, முக்கியமான இடம் காபா. முதல்ல பார்க்குறீங்க, என்ன துவா செய்யலாம், நமக்கு எத்தனையோ தேவைகள், 1000 தேவைகள் இருக்கும். அதையெல்லாம் சொல்லி நம்முடைய துவா, நம்ம வந்து முதல் துவா அது வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. சில பேர் வீட்டு பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் போனவுன்னு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடணும், நல்ல வேலை தேடிட்டுருக்கிறேன், போனவுன்னு அந்த வேலை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி துவாக்கு முக்கியமான துவா தான். முதல்ல என்ன துவா செய்யணும் அப்படின்னு இமாம்கள் சொல்கிறாங்க. காபாவை முதல்ல நீங்கள் பார்த்தவொன்னே செய்ய வேண்டிய துவா என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், இனி வாழ்நாள் முழுவதும் நான் செய்யக்கூடிய துவாவை நீ கபூல் செய்யணும் அப்படின்னு. இனி வாழ்நாள் முழுவதும்
நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் என்னவெல்லாம் அவங்கள்ட்ட கேட்குறேனோ அந்த ஹலாலான ஹாஜத்துகளை யாரெல்லாம் எனக்கு நிறைவேற்றித்தா அப்படின்னு துவா செய்யுங்க, கபூல் ஆகிரும். முதல் துவா கபூல் ஆகிரும். அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம செய்ய வேண்டிய முதல் துவா இதுதான். அதுக்கு பிறகு நமக்கு என்னவெல்லாம் தேவை இருக்குதோ அத்தனை துவாவும் செய்யலாம். துவா கபூல் ஆகக்கூடிய இடம் எவ்வளோ வேணுமா துவா செய்யணும். ஆசதியில துவா செய்யுங்க. ஆசதியில காபத்துல்லாவை பாருங்கள். அப்போது காபத்துல்லாவை பார்த்த உடனே எதை நிறுத்திடணும்? தல்பியாவை நிறுத்திடணும், தக்பீரை ஆரம்பிச்சிடணும். இப்போ காபத்துல்லா பார்த்தாச்சு, நம்ம நிறைய துவா செஞ்சோம். முடிஞ்சால் தொழுகுவாங்க, சுஜூது இருந்து துவா செய்வாங்க. எல்லா அமலும் நடக்குவாங்க. நீங்கள் அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. ஏன்னா முதல்ல காபாவை பார்க்குறீங்க. நின்று நிதானமாக எவ்வளோ துவா செய்யணுமோ அவ்வளோ துவா செய்யுங்க. நிறைய பேர்த்து நீங்கள் பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. பெரிய மனுஷனாக இருப்பான். அவன் நின்று கதறி அழுதுட்டு இருப்பான். அழுகாத கண்களும் அழுகும். கல் நெஞ்சம் படைத்தவர்களும் காபாவை பார்த்த உடனே கண்களிருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி இடம் அது. அப்போ அங்கிருந்து நம்ம என்ன செய்யணும்? எவ்வளோ துவா செய்ய முடியுமோ துவாக்களை நிதானமாக, சமாதானமாக, நிம்மதியாக நின்று நீங்கள் துவா செய்யுங்க. அப்போது உம்ராவுடைய 4 விஷயங்களில் எத்தனை விஷயம் முடிஞ்சிருக்குங்க? ஒன்று தான் முடியும் இல்லையா? எஹராம் கட்டியிருக்கிறோம், காபத்துல்லால் வந்து நிற்கிறோம், அவ்வளோதான். நீ அடுத்த அமல் என்னங்க? தவாஃப் செய்கிறது, சை செய்கிறது, முடிகளை கலைந்து கொள்வது. அப்போது எஹராம் ஆடையில் வந்து உம்ராவில் முதல் அமல் காபத்துல்லாவுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். எஹராமுடைய ஆடை கட்டியாச்சு, உம்ராவுடைய நியத்தில் காபத்துல்லாவுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். நம்முடைய துவாவெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ 2வது அமல் தவாஃப் செய்கிறது. இப்போ தவாஃப் செய்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கா, சொர்க்கத்துடைய கல், அந்த கல்லுக்கு நேராக நின்று நீங்கள் அங்கிருந்து தவாஃப் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ தவாஃபில் எல்லாம் வந்துடும். 2வது விஷயம், தவாஃபில் எப்படி தவாஃப் செய்யணும், என்னவெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாம் வந்துடும். இப்போ கவனிக்கணும், கவனமாக கவனிக்கணும். அப்போ தவாஃபுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக நின்று தவாஃப் செய்யணும். ஒரு தவாஃப் என்பது 7 முறை சுற்றணும். 7 முறை சுற்றினால் ஒரு தவாஃப். அப்போ அது எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக நின்று ஆரம்பிக்கணும். அதுன்னு நபியை வந்து சொன்னாங்க, ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டுட்டு தவாஃப் ஆரம்பிக்கிறது. அப்போ முத்தமிடுறது அப்படின்னா லேசாக முத்தமிட முடியுமா? பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முத்தமிட முடியல அப்படின்னா தூரமாக நின்று கைகளை இஷாரா செய்கிறீங்க, சைக்கினை காமிக்கிறீங்க. அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக கையை காமிச்சு முத்தமிட்டுறீங்க, கையை காமிச்சு முத்தமிட்டுறீங்க, கையை காமிச்சிட்டு முத்தமிட்டுட்டு நீங்கள் தவாஃப் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்படி தான் செய்ய முடியும், பக்கத்தில் போக முடியும். அப்போ தூரத்தில் நின்று சைக்கினை செய்து ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டுட்டு நீங்கள் அங்கிருந்து தவாஃப் ஆரம்பிக்கிறீங்க. தவாஃப் ஆரம்பிச்சிங்கன்னா 7 சுத்துகள். இந்த 7 சுத்துக்கள் முடியணும். 7 சுத்துக்கள் சுத்துகிற பொழுது என்ன ஓதணும் அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சுத்துறீங்களா இல்லையா? ஒரு சுத்து, 2வது சுத்து, ஹஜருல் அஸ்வத் கல்லில் ஆரம்பித்து திரும்ப அதே மாதிரி ஹஜருல் அஸ்வத் கல்லில் வந்தால் ஒரு சுத்தாயிடும். அந்த மாதிரி 7 தடவை சுத்துறீங்க. இதை தவாஃப் செய்யும்போது என்ன ஓதணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுத்துலேயும் ஒவ்வொரு துவா சொல்லியிருக்கிறாங்க. 7 சுத்துக்கு 7 துவா இருக்குது. இதையெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு அங்கே போய் ஓதுறது நமக்கு சிரமமாக இருக்கும் என்று இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்படி தவாஃப் செய்யும்போது உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதலாம். ஒருத்தருக்கு யாசின் சூரா தெரியும்னா யாசின் சூரா ஓதிட்டு தவாஃப் செய்யலாம். ஒருத்தருக்கு வந்து குல் ஹுவல்லாஹு சூரா தெரியும், குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிட்டு தவாஃப் செய்யலாம். ஒருத்தருக்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அதுதான் தெரியும், அதை ஓதிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? தவாஃப் செய்யலாம். 3ஆம் கலிமா ஓதிட்டு தவாஃப் செய்யலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதிக்கிட்டே நீங்கள் என்ன செய்யணும்? தவாஃப் செய்யணும். ஓதாமல் சும்மா தவாஃப் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஓதாமல் சும்மா இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்கள் வரும். கூட இருப்பாங்க, அப்படி போய்கிட்டே இருப்பீங்க. இது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னு தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பேச்சுக்கள் வரும். அதனால் தவாஃப் செய்யும்போது என்ன தெரியுமோ அதை ஓது.
அதுக்குன்னு தனியாக துவா இருக்குது. துவா தெரிஞ்சால் துவா ஓதுங்க, துவா தெரியல அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமோ அதை ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ நீங்கள் தவாஃப் செய்யல என்ன குர்ஆன் ஆயத்தோ தஸ்பீகளோ கலிமாக்களோ ஓதிக்கிட்டே வர்றீங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓத சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த துவா தான் ஓதும். எந்த இடம் அப்படின்னா, இப்படி தவாஃப் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிருந்து ஆரம்பிக்குதா இல்லையா, அது கல்லுக்கு பக்கத்தில் காபாவுடைய கதவு இருக்குது. ஹஜ்ருல் அஸ்வத் கல் அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ஆரம்பித்து அப்படியே திரும்பி திரும்பவும் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் நீங்கள் வருவீங்க. வருகிற பொழுது அந்த இடத்துல 70,000 மலக்குமாக நின்று நமக்காக துவா செய்வாங்க. அதனால் அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச துவா தான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கீனா அதாபன்னார் அப்படிங்கிற துவாவை அங்கே நம்ம ஓதும். சரிங்க, அந்த இடத்துல ஓதி அந்த இடத்துல மட்டும் ஓத வேண்டிய துவா இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ரப்பனா ஆத்தினா எல்லா துவாவையும் உள்ளடக்கிடு. யா அல்லாஹ், உலகத்தில் எனக்கு நல்லதைத்தான், மறுமையும் எனக்கு நல்லதைத்தான், நரக நெருப்பை விட்டு என்னை பாதுகாத்து விடு. அதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லாமே வந்துடுச்சா இல்லையா? உலகத்திலும் நல்லது, ஆகிரத்திலும் நல்லது, நரக நெருப்பை விட்டு என்னை பாதுகாத்து அப்படிங்கிற துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி அந்த இடத்துல ஓத சொல்லி. ஏன்னா 70,000 மடக்கு நமக்கு துவா செய்கிறாங்க, ஆமீன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த துவாவை ஓதணும் அப்படின்னு நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த துவாவை ஓதுறீங்க. அப்போ அந்த அமலெல்லாம் அப்போ 7 முறை சுற்றியாச்சுங்க. இதில் சின்ன சில சட்டங்கள் இருக்குது. என்ன சட்டம் அப்படின்னா, இப்போ தவாஃப் செய்யும் போது ஒது கட்டாயமாக இருக்கும். ஒது இல்லாமல் தவாஃப் செஞ்சிங்கன்னா தவாஃப் கூடாது. இப்போ நம்ம ஒதுவோடு இருக்கிறோம், தவாஃப் ஆரம்பித்தாச்சு, 7 சுற்றுறமா இல்லையா, 3வது சுற்றெல்லாம் முடிஞ்சாச்சு, 4வது சுற்றில் பாதியில் நிற்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, ஒது செஞ்சுட்டு திரும்பவும் தவாஃப் ஆரம்பிக்கணும். ஒது இல்லாமல் தவாஃப் செய்யக்கூடாது. ஒது செஞ்சாச்சு, நம்ம தவாஃப் ஆரம்பிக்கணும். எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? திரும்ப ஃபஸ்ட்டுருந்து வரணுமா, அல்லது 4வது தவாஃபில் பாதியில் தான் நிற்கணும், அந்த பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறதா? எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே 3 முடிச்சிட்டிங்க, 4வதுல பாதியில் தான் உங்களுக்கு ஒது முடிஞ்சிருக்கு. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, 3 கணக்கில் வந்துடும். 4வதுல பாதியில் போனால் அது கணக்கில் வராது. அப்போ 4வது ஆரம்பிக்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 4வது, அப்போ 3 முடிஞ்சு 4, 4, 5, 6, 7 அப்படி தவாஃப். சரிங்களா? அப்போ ஒது இல்லாமல் தவாஃப் செய்தால் தவாஃப் கூடாது. கட்டாயமாக ஒது, கட்டாயமாக தவாஃப் செய்யும்போது ஒது கட்டாயமாக இருக்கணும். அப்போ 7 சுத்துக்கள் சுற்றி இந்த துவாவெல்லாம் ஓதி ஒதுவோட அந்த அமலை செஞ்சு முடிச்சாச்சு. 7 சுற்றியாச்சு. சுற்றின பின்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மகாம இப்ராஹீம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. அது இப்ராஹிம் நபி அவங்க அந்த கல் மேலே ஏறி நின்று தான் காபாவை கட்டினாங்க. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 ரக்காத்து நீங்கள் தொழுகுங்க. எப்போ தவாஃப் எல்லாம் முடிஞ்சிட்டு 7 சுற்றிட்டு வர்றீங்களா இல்லையா, 7 சுற்று முடிச்சுட்டு வரும்போது அங்கே 2 ரக்காத் தொழுகணும். அந்த தொழுகையில் என்ன ஓதணும் அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த தொழுகை சுன்னத்தான தொழுகை, 2 ரக்காத்து நீங்கள் தொழுகிறீங்க. தொழுகும் போது முதல் ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். நம்ம ஆரம்பத்தில் ஓதணுமா இல்லையா, இஹ்ராம் கட்டும்போது 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த அதே தான் இங்கேயும் ஓதணும். அங்கே என்ன சூறா ஓதணுமோ அதே சூறா தான் ஓதணும். இது சுன்னத்தான தொழுகை. தொழுகை முடிஞ்சாச்சு, சலாம் கொடுத்தாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜம்சம் தண்ணி நிறையா வச்சுருப்பாங்க. அப்போ ஜம்சம் தண்ணி எடுத்துன்னு வயிறு நிறைய தண்ணி குடிக்கணும், ஜம்சம் தண்ணியை குடிக்கணும். இப்படி செஞ்சிட்டிங்கன்னா தவாஃப் முடிஞ்சாச்சு. உம்ராவுடைய அமலில் 2 அமல் முடிஞ்சாச்சு. இஹ்ராம் கட்டியாச்சு, இஹ்ராமில் என்னவெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது, மக்காவுக்கு வந்தாச்சு, காபத்துல்லாவுக்கு முன்னாடி நின்று துவாலாம் செஞ்சாச்சு. இது ஒரு அமல். 2வது அமல் தவாஃப் செஞ்சாச்சு, 2 ரக்காத் தொழுதாச்சு, ஜம்சம் தண்ணி குடித்தாச்சு. இது 2வது அமல். 4 சொன்னோமா இல்லையா, அதில் 2 முடிஞ்சிருக்கு. 3வது அமல் என்ன அப்படின்னா, இந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சஃபா மருவா அப்படின்னு மலை இருக்குது.
அந்த மலைக்கு இடையில ஓடணும். அதுக்கு தான் சைன்னு சொல்லுவாங்க. சை அப்படின்னா தொங்கோட்டம் ஓடுதல் என்று அர்த்தம். அப்போது நீங்கள் காபத்துல்லாவில் இந்த அமலெல்லாம் முடிஞ்சிட்டு ஜம்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சஃபா மருவா அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. இது 2 மலைகள். அந்த மலையில் சஃபாலேருந்து ஆரம்பிக்கணும். சஃபாலேருந்து போய் நின்றுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, திரும்பி பார்த்தீங்கன்னா காபத்துல்லா தெரியும். அங்கேருந்து துவா செய்யணும். ஏன்னா துவா கபூல் ஆகக்கூடிய இடம் அது. நபி அவங்க 100 ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவுக்கு அங்கே நின்று துவா செய்வாங்களாம். அப்போ அந்த இடத்துல நின்று காபத்துல்லாவை பார்த்து நீங்கள் துவா செய்கிறீங்க. துவா கபூல் ஆகக்கூடிய இடம். இப்போ துவா செய்கிறீங்களா, துவா செஞ்சுட்டு சை ஆரம்பிக்கிறீங்க. சைனா தொங்கோட்டம் ஓடுதல் அப்படின்னு அர்த்தம். சஃபாலிருந்து மருவா 1, மருவாலிருந்து சஃபா 2, அப்படி கணக்கு பண்ணும். சஃபா டு மருவா வந்து மருவான்னு சஃபா வந்தால் தான் 1 அப்படிங்கிறது அல்ல. சஃபாலிருந்து மருவா வந்துட்டால் 1 கணக்காயிடும். மருவாவில் திருப்பி சஃபாவுக்கு வந்துட்டு 2 வந்துடும். அப்படி 7 தடவை என்ன செய்யணும், கணக்கு பண்ணி நம்ம போகணும். இப்படி போகிறோமா இல்லையா, சஃபா டு மருவா, மருவா டு சஃபா, இப்படி போகும்போது ஒது கட்டாயமாக இருக்கணுமா அப்படின்னா ஒது கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒது இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் ஒதுவோடு இருக்கிறது சிறப்பு. எப்போவுமே ஒதுவோடு இருக்கிறது சிறப்பு. இடையில ஒது முடிஞ்சிட்டாலும் கூட நீங்கள் அப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒது கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சட்டத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ தவாஃப் செய்யும் போது கட்டாயமாக ஒது இருக்கணும். செய்யும் போது ஒதுவோடு இருந்தால் நல்லது. ஒது இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, அமல் உங்களுக்கு கபூல் ஆகிடும். இப்போ சையுடைய ஒரு சட்டம். இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னா, இப்படி செய்யும் போது நபி அவங்க ஒரு துவாவை நமக்கு சொல்லித்தர்றாங்க. சின்ன துவா. அல்லாஹ் மக்ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் மக்ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு. அவ்வளோதான். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய பாவத்தை மன்னி அப்படி சொல்லிக்கிட்டே நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அல்லாஹ் மக்ஃபிர்லி துனூபி, அல்லாஹ் மக்ஃபிர்லி துனூபி சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும், செய்யணும். அப்போ சஃபா டு மருவா, மருவா டு சஃபா 7 தடவை வர்றீங்க. சஃபாவிலையும் துவா செய்யலாம், மருவாவிலையும் துவா செய்யலாம். ரெண்டுமே துவா கபூல் ஆகக்கூடிய இடம். இதில் சஃபா டு மருவா, மருவா டு சஃபா ஓடும்போது பார்த்தீங்கன்னா இடையில பச்சை லைட் நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு இடத்துல குறிப்பிட்டு போட்டிருப்பாங்க. அந்த இடம் வருகிற பொழுது ஆண்கள் கொஞ்சம் குதிச்சு ஓடணும். பெண்கள் சாதாரணமாக போகணும். பெண்கள் குதிக்கக்கூடாது, ஆண்கள் மட்டும் என்ன செய்யணும், லேசாக குதித்து போகணும். ஏன்னா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த இடத்துல குதித்து ஓடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஹதீஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல பெண்கள் போகக்கூடாது, ஆண்கள் மட்டும் என்ன செய்யணும், கொஞ்சம் குதிச்சு போகணும். அப்போ சஃபா டு மருவா, மருவா டு சஃபா இப்படி பயணம் செய்கிறோமா இல்லையா, தொங்கோட்டு ஓடுறோமா இல்லையா, அதுக்கு பேர் தான் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது உம்ராவுடைய அமல்களில் 4 அமலில் 3 அமல் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு அமல் என்ன அப்படின்னா, நீங்கள் சஃபா டு மருவா, மருவா டு சஃபா இதெல்லாம் அமல் முடிஞ்சிச்சா, முடிஞ்சிட்டு அப்படி வெளியே வருவீங்க. துவாவெல்லாம் செஞ்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. வெளியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்கே ஒரு மறைவான இடம் இருக்குது. அந்த இடத்துல பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே போய் முடிகளை குறைத்து கொள்வது. ஆண்கள் மொட்டை அடிப்பது சிறப்பானது, முடி குறைக்கவும் செய்யலாம். ஆனால் மொட்டை அடிக்கிறது சிறப்பானது. அப்போ ஆண்கள் தலையை மொட்டை அடித்து கொள்ளணும். பெண்கள் தங்களுடைய முடிகளில் ஒரு விரல் அளவுக்கு என்ன செய்யணும், கத்தரித்து விடணும். இது பெண்கள் செய்யக்கூடிய முறைகள். அப்போ அங்கே மறைப்பாக இடம் இருக்குது, அங்கே செஞ்சுக்கலாம். ரூமில் போய் செய்யலாம். அங்கேயே செஞ்சுட்டா அந்த அமல் முடிஞ்சிடும். அப்போது ஒரு உம்ரா என்பது 4 செயல்களின் கூட்டுக்கலவை. ஒன்று எஹராம் கட்டியாச்சு, தவாப் செய்யணும், செய்யணும், முடிகளை கலைந்து கொள்ளணும். அப்போ ஒரு உம்ராவுடைய விஷயங்கள் இந்த 4 விஷயம் மட்டும்தான். இந்த 4 விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு உம்ரா உங்களுக்கு நிறைவேறிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை அல்லாஹ் லேசாக்கி அருள்வாளிப்பானாக. அன்பு சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லேருந்து போகும்போது இங்கேயே எஹராம்லாம் கட்டிட்டு போயிடுவோம். மதீனாவிலேருந்து நீங்கள் போகிறீங்கன்னா மதீனாவில் எஹராம்லாம் கட்டிட்டு போயிடுவீங்க.
அங்கே போன பின்னாடி ஃபஸ்ட்டு நாள் ஒரு உம்ரா முடிஞ்சிடும். இப்போ 2வது உம்ரா நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. நம்ம எப்படி இஹ்ராம் கட்டணுமா இல்லையா, அந்த மாதிரி காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் மஸ்ஜித் ஆயிஷா அப்படிங்கிற பள்ளிவாசல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாடியே நம்ம தயாராகி என்ன செய்யணும், குளிக்கிறத குளித்து இஹ்ராம் ஆடையை மட்டும் போட்டுக்கணும். போட்டுட்டு அங்கே கீழே வந்தீங்கன்னா வண்டி ரெடியாக இருக்கும். ஆயிஷா பள்ளி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 5 ரியால் 10 ரியால் கொடுக்கணும். ஏறி உட்காந்திங்கன்னா பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் ஆயிஷா பள்ளிவாசல். அங்கே போய் இறங்குறீங்க, எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, ஒதுவோடு இருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் 2 ரக்காத் தொழுகிறீங்க. அந்த தொழுகையில் என்ன ஓதுறீங்க, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோமா அதே மாதிரி ஃபாத்தியா சூரா, குல்யாயுல் காஃபிரும், 2வது ரக்காத்தில் ஃபாத்தியா சூரா, குல்வல்லாஹு சூரா ஓதி அங்கிருந்து உம்ரா ஸ்டார்ட் ஆகும். ஊர்லேருந்து நம்ம ஆரம்பித்தோமா இல்லையா, அந்த மாதிரி அங்கிருந்து 2வது உம்ரா ஆரம்பிக்கும். நம்ம எப்போ ஆரம்பிக்கிற என்ன சொல்லுவோம், அதே மாதிரி தான். உம்ராவுக்கு நிய்யத் வைக்கிறீங்க, 2 ரக்காத் தொழுகிறீங்க, உட்கார்ந்து ஸலவாத் சொல்கிறீங்க, தல்பியா சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நேராக வண்டி எடுத்து அப்படி காபத்துல்லாவுக்கு வந்துடும். காபத்துல்லாவில் இறங்கணுன்னா நேராக நீங்கள் என்ன செய்கிறீங்க, தவாஃப் செய்ய போகிறீங்க. தல்பியா சொல்லிக்கிட்டே போகணும். காபத்துல்லா பார்த்தோன்னே தல்பியாவை தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிடணும். அப்புறம் வளமையாக நம்ம சொன்ன விஷயம் தான். நம்ம என்ன செய்யணும், தவாஃப் செய்கிறது, சை செய்கிறது, முடிகளை கலைந்து கொள்வது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து போகும்போது இங்கிருந்து எஹ்ராம் கட்டிட்டு போகிறோம். இப்போ மதீனாவிலேருந்து மக்காவுக்கு போகிறீங்கன்னா மதீனாவில் எஹ்ராம் கட்டிட்டு போவீங்க. அங்கே மக்காவுக்குள்ளே போன பின்னாடி உம்ரா செய்கிறதா இருந்தால் ஆயிஷா பள்ளியில் போய் நம்ம என்ன செய்யணும், எஹ்ராம் கட்டிட்டு தொழுதுட்டு அங்கிருந்து உம்ராவோட நிய்யத்தோடு வரணும். அதுதான் வித்தியாசம், அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு நம்ம என்ன செய்யணும், அமல் செய்யணும். இதில் காபத்துல்லாவுக்கு முன்னாடி ஹத்தீம் அப்படிங்கிற இடம் இருக்குது. சின்ன சுவர் மாதிரி, பாதி சுவர் மாதிரி இருக்கும். அதுவும் காபத்துல்லாவை சேர்ந்தது தான். நபியுடைய காலத்தில் அது கெட்டுறதுக்கு காசு, ஹலாலான காசு இல்லாதனால அது கெட்டாமல் விட்டுட்டாங்க. அதனால் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே சின்ன இடம் இருக்கும், ஹத்தீமுக்குள்ளே சின்ன இடம் இருக்கும். அதுக்குள்ளே போய் 2 ரக்காத் நீங்கள் தொழுதுட்டிங்கன்னா காபத்துல்லாவுக்கு உள்ளேயே தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும். வேறு வாய்ப்பு கிடச்சதுன்னா அதுக்குள்ளே போய் 2 ரக்காத் நீங்கள் தொழுதுருக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. அப்புறம் மக்காவுடைய விஷயமாக இருந்தாலும் மதீனாவுடைய விஷயங்கள், உம்ராவுடைய விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம சொல்லியாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. காஜா பாய் தூங்கிட்டு காஜா பாய் கூடவே இருப்பார் கடைசி வரை. சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துக்குவார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரட்டும். இப்போ என்ன விஷயம்னா, இந்த அரஃபா டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் இருக்காது, இதில் வந்து விளம்பரமெல்லாம் கிடையாது. இப்போ போயிட்டு வந்த ஆளுக்கு தான் விளம்பரம். போயிட்டு வந்தவங்க என்ன செய்வாங்க, 4 பேர்த்து சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஹிதுமத் இதில் என்ன விஷயம்னா, இந்த கூட்டிகிட்டு போகிறவங்க பல விதமாக இருக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் போயிட்டு நான் வேறு ஒரு ட்ராவல்ஸில் போனேன். போகும்போது கூட நம்ம கூட வந்தார். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போய் என்னாச்சு அப்படின்னா, நம்மளை கொண்டு போய் மக்காவில் அந்த ரூமில் விட்டுட்டு போன ஆள் தான். அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எப்போ அவரை பார்க்குறோம் அப்படின்னா, திரும்பி நாங்கள் வரும்போது தான் அவர் பார்க்குறோம். அது ஒரு ஆளையே காணும். இப்போ நம்மெல்லாம் வந்து நிறைய ஆளுங்கள் போகிறாங்க. நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நம்மளும் அமல் செஞ்சு கூட இருக்கிற ஆளுக்கு சொல்லி கொடுத்தோம். ஒன்றுமே தெரியாதவங்க என்ன செய்வாங்க, என்னடா செய்யணும், எப்படி அமல் செய்யணும், என்ன ஓதணும், ஒன்றுமே தெரியாதவங்க இந்த கூட கூட்டிகிட்டு போகிறவங்க தான் பொறுப்புதாரிகள். ஆனால் காஜாவை அப்படி இல்லை, அவங்க கூடவே கடைசி வரை இருப்பாங்க. அதுதான் ட்ராவல்ஸ்காரங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஹிதுமத். உணவு சாப்பாடு இதெல்லாம் தங்குறதெல்லாம் 2வது விஷயம். நம்ம கூடவே இருந்து அமல் செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்களெல்லாம் பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அந்த வகையில் நமக்கு காஜா பாய் தந்திருக்கான். பிரச்சனையில் அனுபவசாலி. இன்ஷா அல்லாஹ் நம்ம கூடவே இருப்பாங்க. எல்லா அமல்களையும் அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லி தருவாங்க.
இருந்தால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க, அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தரும். மணியத்தனை ஹலோ ராஜாபா மணியத்தனை பரண்றையா சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்டுட்டீங்கன்னா போயிடுவாங்க. அப்புறம் நம்ம விஷயம் நம்ம பேசிக்கலாம். இனிமேல் தான் கிடைக்கும். விசாலாம் நாளைக்கு நைட்டுக்குள்ள வந்துடும். விசா வந்த பிறகு தான் ரோலர் பிரச்சனை. அதாவது அம்மளோட சந்தேகம் ஏதாவது இருந்தால் கேளுங்க. அதாவது உம்ரா செய்கிறது, உதவோட பெரியது எப்படி தவாஃபிங்க பாதியில் விட்டாயிருக்கு, இந்த மாதிரி சந்தேகங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுல நிறைய சந்தேகங்கள் வருங்க. சட்ட ரீதியாக நிதானமாக புரியுற மாதிரி சொல்லிடுறாங்க. சந்தேகம் நல்ல மைண்டில் பதிஞ்சது, நல்லா எந்த டவுட்டும் இல்லாமல் தெளிவாக புரிஞ்சிருச்சு. செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா இந்த மாதிரி எப்படிங்கிறது ஒரு நல்ல மைண்டில் இதாக இருக்கு. அதனால சந்தேகங்கள் வரல. கற்பனை மனமுள்ளவங்களுக்கு உணவு போயிட்டு அதே மாதிரி சாதிக்க சொல்லிட்டீங்களா போயிடுவாங்க. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انت السلام ومنك السلام اليك رجع السلام. حينا ربنا بالسلام وادخلنا دار السلام. اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا يا رب مولانا انك انت التواب الرحيم. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن شاء الله எல்லாரும் துஆ செய்யுங்க.